உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய கிளை நூலகத்தினுடைய தலைவர் அரிமா எம்ஜிஎஃப் கே கோபால் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நமது கிளை நூலகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு நீலகிரியினுடைய சுற்றுச்சூழல் சீர்பெறுகிறதா சீர்கெடுகிறதா என்னுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசுவதற்காக சீர்பெறுகிறது என்னும் தலைப்பில் பேசுவதற்காக திருமதி கூவே பீனா சுதாகரன் அவர்கள், திரு அகரம் சிவா அவர்கள், திரு எம் சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அதே போல சீர்கெடுகிறதா என்ற அணியிலே திருமதி ஆர் அனுஷா, திருமதி என் தங்கேஷ், திரு என் சின்னையா தாமரைச்செல்வன் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இப்பொழுது சீர்பெறுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கிற கேற்பட்ட ஊராட்சி நடுநிலைப்பள்ளியினுடைய தமிழாசிரியர் அரட்டை அரங்கத்தினுடைய பேச்சாளர் திருமதி கேவி பீனா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சீர்பெறுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய திரு அகரம் சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சீர்பெறுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய சுள்ளிகோடு அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் திருமதி எம் சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சீர்கெடுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய திருமதி ஆர் அனுஷா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அதே போல திரு என் தங்கேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சீர்கெடுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய திரு சின்னையா தாமரைச்செல்வன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். கூடலூரிலிருந்து பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வந்திருக்கக்கூடிய திரு வேலு ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அரசு வழக்குரைஞர் ரொட்டேரியன் கேபி சங்கர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அதே போல கோத்தகிரி விஜிலன்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் திரு சிவகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய நன்கொடையாளர் அட்டவளை திரு ஐயாசாமி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோத்தகிரி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா ஜே மாதன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிடமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. மற்றொரு விருந்தினர் நம்முடைய கோத்தகிரி திருமதி ஜெயக்குமாரி அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் கோத்தகிரி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா ஜே மாதன் அவர்களை வருக வந்து அன்புடன் வரவேற்கிறோம். இப்பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய நன்கொடையாளர் அட்டவளை திரு ஐயாசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்கவிருக்கக்கூடிய கோத்தகிரி அரசு வழக்குரைஞர் ரொட்டேரியன் கேபி சங்கர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோத்தகிரி விஜிலன்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் திரு சிவகிருஷ்ணன் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். கூடலூர்ந்தி பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வந்திருக்கிற திரு வேலு ராஜேந்திரன் அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். சீர்பெறுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய எங்களது பள்ளியினுடைய தமிழாசிரியை திருமதி கேவி பீனா சுதாகரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திரு அகரம் சிவா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் திரு எம் சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சீர்கெடுகிறது என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய திருமதி அனுஷா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திரு தங்கேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதே போல திரு சின்னையா தாமரைச்செல்வன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். நமது கிளை நூலகத்தினுடைய தலைவர் அரிமா எம்ஜிஎஃப் கே கோபால் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிளை நூலகத்தினுடைய நல் நூலகர் திருமதி கா அமுதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய கோத்தகிரியினுடைய பஞ்சாயத்தினுடைய தலைவர் திருமதி ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிளை நூலகத்தினுடைய வாசகத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இருபால் நூலகர்கள் உங்கள் அனைவரையும் வருக வரண்டு வரவேற்றுக் கொள்கின்றோம். இருபால் ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், வாசகர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக பொன்னாடை போர்த்தும் நிகழ்ச்சி, கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் கோத்தகிரி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் ஜே மாதன் அவர்களுக்கு எங்களுடைய வாசகத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய நன்கொடையாளர் அடவளை திரு ஐயாசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் எங்களுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அரசு வழக்குரைஞர் ரொட்டேரியன் கே பி சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோத்தகிரி விஜிலன்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் திரு சிவகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமாறு எங்களுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வந்திருக்கக்கூடிய தொலைதூரத்திலிருந்து கூடலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு வேலு ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமாறு எங்களுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சீர்பெறுகிறது என்ற அணியிலே பேச வந்திருக்கக்கூடிய திருமதி கேவி பீனா சுதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய நூலகர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். திரு அகரம் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆங்கில ஆசிரியர் திரு எம் சதீஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி ஆர் அனுஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய வாசகத்தினுடைய துணைத் தலைவர் திருமதி மகாலட்சுமி பாபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு தங்கேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திரு சின்னையா தாமரைச்செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கோத்தகிரி நகராட்சியினுடைய தலைவர் அம்மா திருமதி ஜெயக்குமாரி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய நூலகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய உரைக்கு முன்பாக நம்முடைய கிளை நூலகத்தில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 90,000 நூல்கள் இருப்பில் உள்ளது. இவற்றில் மேற்படிப்பிற்கு தேவையான நூல்களும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களும் அடங்கியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் பொதுமக்கள் தங்களுடைய மேற்படிப்பிற்கும் போட்டித் தேர்வில் பங்கு பெற்று வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் நமது நூலகம் பெரும் உதவியாக இருந்துள்ளது. மேலும் நமது நூலகத்தில் வைஃபை இணைப்பு பெறப்பட்டு பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் இலவசமாக சேவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்சமயம் மாணவியர் பலர் போட்டித் தேர்விற்காக நூலகத்தினை பயன்படுத்தி வருகிறார்கள். நமது நூலகத்தில் இதுவரை 16,500 உறுப்பினர்களும் 4 கொடையாளர்களும் 1 பெரும் புரவலரும் 308 புரவலர்களும் உள்ளனர். தாங்களும் நம்முடைய நூலகத்தில் உறுப்பினராகவோ புரவலராகவோ இணைந்து நூலக வளர்ச்சிக்கு உதவுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இப்பொழுது எங்களுடைய தலைவர்களுடைய உரை. அனைவருக்கும் பணிவான மதிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதனால் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமே இன்றைக்கி இந்த 14ஆம் தேதியிலிருந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி சிந்தனை பட்டிமன்றம் அந்த தலைப்பில் இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்காக இன்றைக்கி தலைமை பொறுப்பேற்க வந்துள்ள நமது அரிமா சங்கத்தின் அருமை நண்பர் ஜெய மாதன் அவர்களை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கௌரவ விருந்தினர் நமது நூலகத்தின் நன்கொடையாளர் அண்ணன் ஐயாசாமி அவர்களை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மாதிரி அருமை நண்பர் ரொட்டேரியன் அவர் எப்பவுமே எந்த லைப்ரரி ஃபங்க்ஷனாலும் வருவார். அவருக்கு வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக என்னுடைய
பத்திரிகை நிருபர் அருமை நண்பர் சிவகிருஷ்ணன் அவர்களை இவர்கள் மிக்க வச்சுக்கின்றேன். இன்றைய நடுவர் ஃப்ரம் கூர்லேருந்து வந்திருக்காரு. ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்ணி சார் வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா குழந்தைங்களே ஒன்றும் பண்ண முடியும். இன்றைக்கி மிட் டேர்ம் டெஸ்ட்னால எக்ஸாம்னால ஸ்கூலில் நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல்லேருந்து வர முடியல. நல்ல பசங்க கொட்டி இருந்துச்சு. முதல்ல இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய நாங்களாம் ஜேசி இயக்கத்தில் முன்னே ஒன்றாக இணைந்து பணியாற்றினோம். இன்றைக்கி பஞ்சாயத்து போர்டு தலைவியாக இருக்காங்க. நம்ம லைப்ரரிக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களும் வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இங்கே எங்களுடைய இந்த வருஷம் புதுசாக வந்திருக்காங்க நம்முடைய நூலகர் அமுதா மேடம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்யணுன்னா மேடம் என்ன செய்யலைன்னா சார் நீங்கள் பார்த்து செய்யுங்க சார், நீங்கள் இது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லா ஒத்துழைப்பு தராங்க. அவங்களுக்கு வரவேற்பு மிக்க மகிழ்ச்சிகின்றேன். என்னுடைய வலதுக்கை ரைட் ஹேண்ட், நான் தலைவர் என்ற பொறுப்பில் மட்டும்தான் இருக்கின்ற தவிர என்னுடைய வேலை எல்லாத்தையும் என்னோடய உதவி தலைவர் மகாட்சி பாபா அவர்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் ரிட்டையர்ட் ஆசிரியர் எழுத்தாளர் கவிஞர் லிங்கன் அவர்கள் வருவதை நிகழ்கின்றேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் லயன்ஸ் கிளப் ஆகட்டும், ஜேசிக்கு ஆகட்டும், சிட்டிசன் ஃபோரம் ஆகட்டும், என்னுடைய கூடவே என்னுடைய பாதி பணியை என்னுடைய செஞ்சுட்ருக்கேன். என்னுடைய ராஜ்குமார், அருமை நண்பர் ராஜ்குமார் அவரை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்துக்கு வருகை புரிந்திருக்கிற பார்ட்டிசிபெண்ட் சீர் பெறுகிறது என்ற தலைப்புக்கு திருமதி கூவை பீனா அவர்கள் வரவேற்பை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக அருமை நம்பர் திரு அகரம் சிவா அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் படித்த ஸ்கூல் கைக்கடி ஸ்கூலில் ஆசிரியர் பணியாற்றி மிக சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்காரு. அவர் ஸ்கூலில் எந்த ஒரு இது வேணாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி இருக்குது, இது ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. நாங்களும் இங்கே லயன்ஸ் கிளப் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட மூலியில் நான் நிறைய அவங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்கிறோம். அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு வாழ்த்து செஞ்சு வரவேற்கிறேன். அடுத்தது சீர் கெடுகிறது என்ற தலைப்பில் வருகை புரிந்துள்ள நம்மளது நூலகத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அனுஷா மேடம். அவங்க எந்த ஒரு வேலைனாலும் இந்த மாதிரி வேலை இருக்குதுன்னா உடனே வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களாக வரவேற்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து என்னுடைய அருமை நண்பர் திரு தங்கேஷ் ஃபேமிலி, அவர் என்னுடைய ஃபேமிலி நண்பர். அவர் வந்திருக்கார். அவரை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது அருமை நண்பர் சின்னையா தாமரைச்சன் அவர்கள் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இதில் கலந்து கொண்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய சொந்தக்காரர் இந்திரா வந்திருக்காங்க. எல்லாம் நிறைய தெரிஞ்சவங்களாக வந்திருக்கீங்க. இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரிம சங்கத்தினுடைய தலைவர் சிறப்பு விருந்தினர் திரு ஜே மாதன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். இந்த சிறப்புமிக்க 58வது தேசிய நூலக வார விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்த தேசிய இந்த லைப்ரரி நிர்வாகத்திற்கும் இதை நடத்தி கொண்டிருக்கும் அலுவலர்கள் அனைவருக்கும் முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் லைப்ரரியுடைய முக்கியத்துவம் என்னென்னா, மாணவர்களுக்கு இது ஒரு லைப்ரரி புக்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் புக்ஸ் படிக்கிறது எதுக்காக படிக்கிறாங்க? ஒரு நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்காகவும் இது ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பள்ளி கல்விக்கு இது ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஜென்ரல் நாலேஜ் இதில் இருந்தால் கிடைக்கும். நாளைக்கு ஒரு எந்த இது இருந்தாலும் இங்கே லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் ரெஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுடைய அடிப்படையை இங்கே லைப்ரரியில் படித்தீங்கன்னா அதிலேருந்து உங்களுடைய கல்வித்திறனை நல்லா மேன்மேலும் வளருங்கிறதுக்காக தான் லைப்ரரி சொல்கிறாங்க. லைப்ரரி டெய்லி ஒரு படிக்கிற பழக்கமாக வச்சுக்கணும். புக்ஸ் ரெகுலராக வச்சு படிக்கிற பழக்கம் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிறப்பு மிக்க வார விழா நடத்தி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, இதோடைய திறன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதுக்காக நம்முடைய என்ன ஒரு என்ன பண்ணுறோன்னு சொன்னால், உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜாக இருந்தாலும் எல்லா சௌகரியமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒய்ஃபை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லைப்ரரியில். புக்ஸ் சொன்னீங்கன்னா 16,500 புக்ஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் புக்ஸ் இருக்குங்கிறப்போ இதை வச்சு நம்ம 1 lakh புக்ஸ் வச்சுருக்கறதுனால இது ஒரு பெரிய நூலகமாக
வந்து நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நூலகத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறப்பாக வந்து உங்களுடைய வாழ்நாளில் இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்றைய சிந்தனை பற்றி மன்றம் என்ற தலைப்பில் நடக்கவிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற தலைமை ராஜன் அவங்க வரல. இங்கே அவருக்கு பதிலாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற கோபால் அண்ணா அவர்கள், தலைவர் நூலக வாசகர் வட்டம் கோத்தகிரி அவர்களுக்கும், இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அரிமா ஜே மாதண்ணா அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற ஜெயக்குமார் அக்காவுக்கும், ஐயாசாமி அவர்களுக்கும், பத்திரிகையாளர் சிவகிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்கே நூலகத்தோட சிறப்பாக பணியாற்றி தொண்டாற்றி கொண்டிருக்கிற லிங்கண்ணா அவர்களுக்கும், இங்கே நூலகத்துக்கு சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிறோம் மகாலட்சுமி அம்மா அவங்களுக்கும், இங்கே பணியாற்றி கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் கண்ணப்பன் அவர்களுக்கும், மற்ற எல்லாருக்கும், இந்த இரு தரப்பில் பட்டிமன்றத்தில் பங்கேற்று கொண்டு பேசவிருக்கிற அனைவருக்கும், குழந்தைகளுக்கும் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பப்ளிக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நான் பேசணுன்னு இன்றைக்கி இருக்குது. ஆனால் என்ன, நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியை லேட்டாக தொடங்கியிருக்கோம். இன்னும் நேரம் அதிகம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுகிற சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயத்தை வந்து நான் இந்த மேடையில் பகிர விரும்புகிறேன். என்னென்னா, இந்த நூலகத்தோட சிறப்பு எப்படி இருக்குன்னா, மனித குலம் தோன்றி பல்லாயிரம் வருடங்கள் ஆயிட்டிருக்கு. ஆனால் சிவிலைசேஷன் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, அதுவும் சிவிலைசேஷனில் வந்து முக்கியமான ஒன்று வந்து எழுத படிக்க தெரிகிறது. அப்போது எழுத படிக்க எப்போ ஆரம்பித்தாங்க? ஒரு சில 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். ஒரு 1000 வருஷம் இருக்கலாமா, 1500 வருஷத்துல இருக்கலாமா. ஆனால் உலகம் தோன்றி லட்சக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. அதுலேயும் நம்ம இந்தியாவில் புத்தகம் முதல்ல அச்சடிக்கப்பட்டது எந்த மொழியில் தெரியுமா மக்களே, குழந்தைகளே? உங்களுக்கு தெரியுமா? நம்ம பேசுகிற தமிழ் மொழியில். சரியா? இது அந்த 1750 அதுக்கு மேலே இருக்கிற காலகட்டத்தில் தான் அச்சடிக்கப்பட்டது. அதுவும் தமிழ் மொழியில் தான் அச்சடிக்கப்பட்டது. அதோட பிரதி காப்பீஸ் வந்து இப்போ நம்ம தேடினாலும் சீக்கிரமாக கிடைக்காது. முதல் புத்தகத்தோட காப்பி நம்ம வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் மியூசியம்ல எல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் புக்கில் நம்ம அச்சடிக்கப்பட்ட இந்த தமிழ் மண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மண்ணில் பிறந்தவங்க அத்தனை பேரும் ஞானிகளாக இருந்திருக்காங்க, அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இது நிகழ்ந்திருக்கு, அது தமிழ்நாட்டில். அப்படி ஆரம்பித்து உங்களுக்கு தெரியும், அந்த பயணத்தில் எவ்வளவோ அரசர்கள் ஆண்டார்கள். அரசர்கள் அவையில் அவங்களுக்கு எடுத்து கூறுறதுக்கு, அறிவுரை கூறுறதுக்கு ஔவையார் மாதிரி சிறந்த அறிவாளிகள் அரசருக்கே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போது அந்த சிந்தனை எல்லாத்தையும் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாங்க? புத்தகத்தில் தான், இல்லையா? அப்படி நடந்துட்டுருக்கு, நாட்டு போயிட்டுருக்கு. பின்னாடி சுதந்திரம், பிரிட்டிஷ் காலகட்டம், அப்புறம் நம்ம அடிமை ஆகிட்டோம். திருப்பி சுதந்திர போராட்டம் வந்தது. அந்த சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன விதி வச்சாங்க தெரியுங்களா? யாரும்
படிக்க உள்ள, படித்தா அறிவாளி ஆயிடுவான். யாரையும் எழுத உள்ள, எழுத வச்சா இவன் அறிவு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களும் அறிவாளி ஆயிட்டு நாடே மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் ஒருத்தரோட மைண்டில் இருந்ததுன்னா அது அடுத்தவங்க மைண்டுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா எல்லாருக்கும் எழுச்சி ஏற்படும். கரெக்ட் தானே? அந்த எழுச்சி வந்து நடக்கக்கூடாது என்ன எவ்வளவோ பாடுபடுறவங்க வந்து எதை தடை பண்ணுறாங்க? முதல்ல படிக்கிறத தடை பண்ணுறாங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத தடை பண்ணுறாங்க. வெறும் 25,000 ஆங்கிலேய சோல்ஜர்ஸ் வந்து நம்ம இந்திய நாட்டை அடக்கும்போது சுபாஷ் சந்திர போஸோட பேச்சு என்ன தெரியுமா? அவரோட மெசேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் 12 லட்சம் பேர் சோல்ஜர்ஸாக இருக்கிறீங்க இந்தியாவில், பொதுமக்கள் இல்லை, சோல்ஜர்ஸே அந்த விடுதலை போராட்டத்துக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் வெறும் 25,000 பேரை பார்த்து பயப்படுறீங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் வந்து எப்படியோ கட்டுப்படுத்தி ஒடுக்கிட்டாங்க. போக போக ஆங்கிலேயர்களே ஒத்துக்கிட்டாங்க. பல போராட்டம் காந்தி வழியில் அகிம்சையில் நடந்திருந்தாலும் நாங்கள் பயந்தது அந்த பேச்சுக்கு தான். இந்த 12 லட்சம் பேர் எழுந்துட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன ஆகணும்? எல்லாருக்கும் எழுச்சி வந்துருச்சுல்ல. அப்போது அந்த எழுச்சி எது மூலியமா வந்துச்சு? எழுத்து மூலியமா, அறிவு மூலியமா. அந்த அறிவை வந்து மற்றவங்களுக்கு பகிர்றது மூலியமா அந்த எழுச்சி வந்து வந்துருச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து தடை பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு 2 நாடு வந்து போரிடும்போது நீங்கள் சில தேசம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் போரெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்படிப்பட்ட போர் நடக்கும்போது அங்கே என்ன பண்ணுறா எதிரி நாட்டுக்காரன், இது ஈராக் மேலே வந்து இருக்கிற அத்தனை பில்டிங்ஸையும் அடித்து தூக்கணுன்றா, உடைக்கணுன்றா. மக்கள் பொதுவாக கூடியிருக்கிற இடத்துலத்தையும் டெமாலிஷ் பண்ணணும். அவங்க சக்தியை எதுல இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நிர்மூலமாக்கணும். இப்படி இருக்கும்போது கடைசியாக அவங்க தாக்கம் வந்து எங்கே இருக்கக்கூடும்னு சொல்லி ஒரு நூலகர், இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த தருணத்தில் இந்த நூலகர் இருக்காங்க இல்லையா, லைப்ரரியன்ஸ், அவங்களோட இம்பார்ட்டன்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி இருக்கிற போர் காலகட்டத்தில் இன்சார்ஜாக இருந்த ஒரு லைப்ரரியன் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா பேர் ஆலியா முகமது பெக்கர். அந்த ஆலியா முகமது பெக்கர் வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு வந்து லெட்டர் எழுதுறானுங்க. என்னன்ட்டு, போர் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த லைப்ரரி வந்து இம்பார்ட்டண்ட் லைப்ரரி, இதில் வந்து இம்பார்ட்டண்ட் புக்ஸ், அரேபியன் நைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட் புக்ஸ் எல்லாம் வந்து இந்த லைப்ரரியில் இருக்குது. 30,000 புக்குக்கு மேலே இருக்குது. அந்த லைப்ரரியை வந்து காப்பாற்றி ஆகணும். அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும்? சிறப்பு விருந்தினர் திரு ராஜனா வந்து கங்காவல் மேடைக்கு வருமான் என்பதை அளிக்கின்றேன். அப்படி அந்த புக்ஸை காப்பாற்றுறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த புக் எல்லாத்தையும் காப்பாற்றி நீங்கள் எங்களுக்கு தரணும், இதை அழியக்கூடாது, போரில் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போது கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? சரிம்மா நாளைக்கே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, மக்களை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரில, நீ புதுசாக வந்துட்டு புக்கை காப்பாற்றணும்லாம் பேசிகிட்டு இருக்க, எங்களால் அதெல்லாம் அவசியம் இல்லாதது, நீ ஓடி போய் எங்கேயாவது தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து புக்ஸ் மேலே இருக்கிற பற்று விட்டு போகலை. என்ன பண்ணுறாங்க, டெய்லி கொஞ்சம் புக்கை வந்து தூக்கிட்டு வராங்க வீட்டுக்கு. அப்படி தூக்கிட்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், உணவகத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த புக்கு முழுசாக வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வச்சு காப்பாற்றிடுறாங்க. ஆனால் எதிரிங்க லைப்ரரி மேலே குண்டு போடுறாங்க. நாட்டில் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த அம்மா செஞ்ச செயலை பார்த்து அந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு அவார்டு தருது.
அந்த அவார்டு பற்றி இன்னும் பேசுகிறாங்க. லைப்ரரியன்ஸ் பற்றி பேசும்போது ஆலியா முகமது பேக்கர் மிக முக்கியமானவங்கள போகிறாங்க. ஏன்னா அத்தனை சிறப்பு வாய்ந்த புக்குகளாக வந்து காப்பாற்ற பண்ணணுன்ற எண்ணம் வந்து மேலோங்கி இருந்தது. அதே மாதிரி சிரியா போர்லையும் அப்படிதான். போர் நடக்கும்போதெல்லாம் அந்த இடம் ஃபுல்லாக வெறும் இடிபாடுகளாக மாறிடும். அனிமல்ஸ் எல்லாம் அபேண்டன் பண்ணி போட்டிருப்பாங்க. பூனை நாய் எல்லாம் தெருவில் சுற்றும். மனுஷனோட உடமையெல்லாம் தெருவில் கிடக்கும். அப்போது ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த இடிபாடுக்கு நடுவில் வேஸ்ட்டாக கிடக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டு அந்த வீடையே வந்து ஒரு லைப்ரரியாக மாற்றிடுறாங்க. ஒரு சின்ன லைப்ரரியை உருவாக்குறாங்க. அப்போ ஒரு செய்தி சொல்கிறாங்க, குண்டு மழை பொழியுது தான், இருந்தாலும் புக்கை படிக்கணுன்றவங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்போது எப்போ உயிர் போகும்னு தெரியாத சூழ்நிலையில் அங்கே சுற்றி இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வந்து, சரி செத்தா பரவாயில்ல, செத்து போவோம், இருக்கிற வரைக்குமாவது நல்லா படிப்போம், அவங்கவுங்க பசங்களை விட்டுட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு வர சொல்லி வீட்டில் உட்காந்து படித்தாங்களா. இப்படிப்பட்ட கதை வந்து நம்ம கேட்குறோம். ஏன் அப்படி படிக்க வச்சாங்கன்னா, அந்த புத்தகம் நம்பிக்கை தருகிறது, மனதை வந்து மேன்மைப்படுத்துகிறது, பதட்டத்தை பயத்தை போக்குது, நல்ல கிளாரிட்டியான மைண்டை தருது. இத்தனை விஷயத்தை தர்ற புக்கை வந்து உயிரை விட மேலா நினைச்சு காப்பாத்தின லைப்ரரியன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்கிறோன்னா, நூலக விழாவை வந்து சாதாரணமாக கூட நடத்தியிருக்கலாம், டைமிங்க்கு ஏனோதானான்னு கூட நடத்தியிருக்கலாம், அரசாங்கத்துக்கு பேருக்கு நடத்திட்டோன்னு சொல்லி ஒரு பேச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம அமுதாம்மா, வாழ்த்துக்களம்மா, அமுதாம்மா, மகாலட்சுமி, இங்கே இருக்கிற லைப்ரரியில் வேலை செய்கிறவங்க, நம்ம கோபாலண்ணா, இத்தனை பேரும் சேர்ந்து எல்லார் பேரையும் சொல்ல முடியல, மன்னிக்கணும். என்ன பண்ணாங்க இங்கே? நம்ம அண்ணன் பேர் ராஜ்குமார் சார். இத்தனை நல் உள்ளங்கள் வந்து இந்த வாரத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வெறும் கடமைக்காக நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. அவங்க மனசொத்து மக்கள் மேன்மை அடையணும், காலத்துக்கும் வந்து இந்த லைப்ரரி மக்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பேட்ரியாட்டிசம் தான் நான் பார்க்குறேன். இது ஒரு அவங்களோட தேச பக்தியாக நான் நினைக்கிறேன். வாழ்க வளர்க உங்கள் பணி. இத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்த பணியை அவங்க செஞ்சுட்டு வரும்போது பொதுமக்களாகிய நாம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் செய்யணும். மேலும் மேலும் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை அவர்கள் நமக்கு தந்து கொண்டிருப்பார்கள். நாமும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சங்கர் அவர்களே. கூடலூரிலிருந்து பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வந்திருக்கக்கூடிய திரு வேலூர் ராஜேந்திரன் அவர்களிடம் இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. அனைத்து விருந்தினர்களையும் முன் இருக்கையில் வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வார விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி எல்லோரையும் மகிழ்த்து அவர்களோடு அறிவுபூர்வமாக அவர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற குழுவினர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மிகச்சிறந்த நூலகர் மற்றும் இந்த பகுதியுடைய வாசகர்கள், மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நம்ம நிகழ்ச்சியை கொஞ்சம் வேகமாக தொடங்கலாம். இந்த பட்டிமன்றத்தில் நீலகிரியில் சுற்றுச்சூழல் சீர்பெறுகிறது அல்லது சீர்கெடுகிறது என்ற இரு அணியினர் இங்கே பேச வருகை தந்திருக்கிறார்கள். சீர் பெறுகிறது என்ற அணியிலே பேச வருகை தந்திருக்கின்ற திருமதி குவி பீனா சுதாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக கவிஞர் அகரம் சிவா அவர்கள் மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு எம் சதீஷ்குமார் அவர்கள் பகுதியிலே வந்து அவைக்கு வருகிறது. இப்போ சீர் பெறுகிறது என்ற அணி இந்த பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள்.
சீர்கெடுகிறது என்ற அணியில் பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஆர் அனுஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திரு என் தங்கேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திரு சின்னையா தாமரை செல்வன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிறைய பெயர்கள் இதில் இருக்கிறது. நீலகிரி சுற்றுச்சூழல் சீர்பெறுகிறது என்ற சிந்தனை பட்டிமன்றத்தின் தலைமையேற்க வந்திருக்கின்ற திரு கே ராஜு அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொண்டு, கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கிற அம்பிகை திரு வி கணேசன் அவர்கள் கோத்தகிரி அவர்களையும், சிறப்பு விருந்தினர் அரிமா ஜெய் மாதவன் அவர்கள் அரிமா சங்கம் கோத்தகிரி அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற ரிட்டர்ட் கே.பி. சங்கர் அவர்கள் நாட் ரிப்பப்ளிக் கோத்தகிரி அவர்களையும், அரிமா என்.கே. சரவணன் அவர்கள் சில்வர் டிப் செயலாளர் அரிமா சங்கம் கோத்தகிரி அவர்களையும், சிவகிருஷ்ணா அவர்கள் விஜிலன்ஸ் பத்திரிகை வாசகர் வட்டம் கோத்தகிரி, கோத்தகிரி நகரமன்ற தலைவி மரியாதைக்குரிய ஜெயக்குமாரி அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்று நாம் பட்டிமன்றத்துக்குள் போகலாம். நீலகிரியில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தை மட்டுமே இந்த தலைப்பில் எடுத்திருக்கிறாங்க. நீலகிரி சுற்றுச்சூழல் சீர்பெறுகிறது அல்லது சீர்கெடுகிறது. இன்றைய சூழலில் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த ஒரே ஒரு பூமியை தவிர வேறு உயிரினங்கள் வாழ்வதற்கான கோள்கள் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் இதுவரை சாத்தியப்படவில்லை, நாம் கண்டுபிடிக்கவில்லை. ஆக நாம் வாழ்கிற நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூமி செல்வ செழிப்போடும் அழகோடும் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவைகள் அனைத்தும் இந்த பூமியிலே இருக்கிறது. அப்படி அந்த இயற்கையை அனுபவிப்பதற்காக இந்த உயிரினங்கள் எல்லாம் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மனித இனம் மிகச்சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் வாழ்கிற இந்த பூமியை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இயற்கையை கொள்ளையடிக்கிற மிகப்பெரிய ஒரு பாதக செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, நாகரிகத்திற்கு ஏற்ப இன்று நமக்கு போக்குவரத்து வசதிகள் தேவைப்படுகிறது, வீடுகள் தேவைப்படுகிறது, கட்டிடங்கள் தேவைப்படுகிறது. ஆனாலும் கூட மணலை அள்ளுகிற போது ஆற்றையே கொள்ளையடித்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் எவ்வளோ பெரிய சீர்கேடு வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதே மாதிரி மலைகளில் கல்கள் பாறைகள் எல்லாம் உடைத்து மலைகளை எல்லாம் சமவெளிகளாக உடைத்து தள்ளிவிடுகிறார்கள். இதன் மூலம் பெரும் பணம் கிடைக்கும். பணத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் எப்படி வாழ முடியுங்கின்ற என்ற சிந்தனை மக்களிடம் இருக்கிறதா என்றால் மிக குறைவாக இருக்கிறது. பணம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுமா? எல்லோரும் சாப்பிடலாமா? மகிழ்ச்சியாக இருக்கலாமா? சொல்லுங்கள். வாய்ப்பில்லை. அப்போ அதுக்கு இயற்கை சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், உணவு நன்றாக வரணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும். பணம் சிறிதளவே இருந்தாலும் வாழ்ந்துடலாம். பணம் நிறைய வச்சுக்கிட்டு கோடி கோடியாய் மலைகளை குடைந்து அதைகளை விற்று பணமாக்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த சூழ்நிலையும் சிறப்பாக வாழ்ந்துட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போது போய்கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தான் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பேச்சாளர்கள். சீர்பெறுகிறது என்ற பகுதியிலே அணியிலே பேச வந்திருக்கிற வீணா சுதாகரன் அவர்கள் அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர், சமூக ஆர்வலர், இலக்கிய பேச்சாளர், சன் டிவி அரட்டை அரங்கில் பேசியவர், வின் டிவியில் பாடல்களையும் பாடியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக அவர் இந்த பகுதியில் வளர்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கவிஞர் அகரம் சிவா. இவர் ஒரு நல்ல கவிஞர். அவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர். கூடலூரிலே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர். அவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், புகைப்படக் கலைஞர், பட இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர். அவரெல்லாம் கோத்தகிரிக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவரையும் எல்லோரும் கரங்களை தட்டி அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. அடுத்ததாக அந்த அணியிலே பேசுவதற்கு சதீஷ்குமார் அவர்கள். இவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் நூலகத்திலே அதை ஊக்குவித்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு
பேச்சாளர்களாக உருவெடுத்திருப்பது மிகப்பெரிய வாழ்த்து. அவர்களுக்கு ஒரு சிறப்பான கைதலை கொண்டு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சீர்கெடுகிறது என்ற அணியிலே பேசுவதற்காக அனுஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கார்கள். அவங்க ஒரு சமூக சேவகி, ஆன்மீக சொற்பொழிவாளர், நல்ல சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு ஆன்மீகம் என்பது என்னங்கிறது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஆன்மீக பேச்செல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அடுத்ததாக என் தங்கவேல் தங்கேஷ் அவர்கள் பாடகர், சமூக ஆர்வலர், நீலகிரி கட்டுமான தொழிற்சங்கத்தினுடைய தலைவராகவும் 2 முறை பேரூராட்சி மக்கள் பிரதிநிதியாகவும் பணியாற்றியிருக்கிறார். மக்கள் பணிக்கு வருவது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னையா தாமரை செல்வன், இவர் நல்ல பேச்சாளர் நினைச்சேன். அவர் சிறந்த நல்ல பாடகராகவும் இருக்கிறார். நீலகிரி மாவட்ட கட்டுமான தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர், சமூக ஆர்வலர், சமூக போராளி, ராஜா பட்டிமன்றத்திலேயே பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார். அதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரையும் வரவேற்று கொண்டு இன்றைக்கி சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் முதல்லையே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீலகிரியில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக தான் இங்கே 6 பேர் வந்திருக்கிறாங்க. சீர் பெறுகிறதுன்னு பேச வர்றவங்க நீலகிரி மாவட்டத்தை ரொம்ப ரசனையோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் கண்ணுக்கு எல்லா பக்கமும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காடுகள் வளம் நிறைந்து காணப்படுகிறது, பூந்தோட்டங்கள், மலைமுகடுகள் அப்படின்னு சொல்லி பறவைகள், உயிரினங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பார்வையாலேயே எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சாதாரணமாக வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு தெம்பா உட்காந்துருக்கிறாங்க. அதே மாதிரி சீர்கெடுகிறது, நீங்கள்லாம் எங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கீங்களா இல்லையா? இங்கே இருக்கிற மலைமுகடுகளை எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா காணோம், நேற்று இருந்தது இன்றைக்கி காணோம். எல்லா இடத்துலையும் கட்டடக்காடுகளாக இருக்குது. எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிணத்தை காணுங்கிற மாதிரி காட்டை காணோம் அப்படிங்கிற அணியில் சீர்கெடுகிறதுன்னு பேசுறதுக்காக இந்த பக்கம் 3 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது சிறப்பு, யார் சொல்கிறது சரி அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்காக சீர்கெடுகிறது முதல்ல சீர் பெறுகிறதுன்னு ஆரம்பிக்கலாம். சீர் பெறுகிறது என்ற அணியில் பேசுவதற்காக பீனா சுதாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆற்றல் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய சபையை தலை வணங்கி இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய மேன்மக்கள் அனைவரையும் மேலுமாக வணங்கி துவங்குகிறேன். ஒரு கிரிக்கெட் கேம் இருக்குதுன்னு வைங்கய்யா. கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு இறக்கி விடக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லையா, அத்தனை பேரும் விளையாட வேண்டிய கட்டத்தில் ஒரு ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனுடைய மனநிலையில் நான் இருக்கேன். எப்படின்னா மற்றவங்களாம் விளையாட ஃபார்ம் ஆயிடுவாங்க இல்லையா, ஆனால் நம்ம வந்த உடனே இப்போ அடிக்கக்கூடிய அந்த ரன் ரேட்டு தான் இங்கே இதாக இருக்கிறதா தெரியுது எனக்கு. இருந்தாலும் இந்த மேடை எனக்கு, இந்த நூலகம் எனக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்மளை ஆதரிக்கிறதுக்காக எல்லா மக்களையும் வணங்கி துவங்குகிறேன். எல்லாமே சீர் பெறுகிறது, சீர் கெடுகிறது அப்படின்னாங்க. பொதுவாக பல வருஷமாகவே நான் ஒரு பாசிட்டிவிட்டியை விரும்புகிறவராக இருக்கேன். எனக்கு பிடிக்குது பாசிட்டிவிட்டி. எப்படின்னா சீர் அப்படின்னா அழகுன்னு சொல்கிறோம், சீர்னா நேர்த்தின்னு சொல்கிறோம், அப்படி தானே? எத்தனையில் இருக்கவங்க கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க, கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குங்க. சீர் அப்படின்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டே நீலகிரி தானே, அழகு தானேயா. அந்த அழகான மலையில் நீங்கள் கூடலூரில் இன்னும் செழிப்போடு அமர்ந்துட்டு நிச்சயமாக எனக்கு சீர் பெறுகிறதுன்றது தான் தீர்ப்பாக வழங்க போகிறேங்கிறத முதல்ல அடித்து சொல்லிடுறேன். இப்போது நான் டெய்லி மேட்டுப்பாளையத்துலேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன் என்னுடைய பள்ளிக்கு. அப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த மலைப்பாதையில். அப்போ நாங்கள்லாம் பயந்துட்டுருக்குறோம், கடவுளை இது என்னடா இப்படி ஒரு பெரிய பேரிடர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு டெல்லியிலேருந்து ஒரு குழுமினர் வர்றாங்க. அந்த குழுமமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் பார்வையிட்டுட்டு அங்கே வந்து ஒரு ஃபாயில் விரிப்பு, அந்த என்ன சொல்கிறது தரை விரிப்பு மாதிரி இருக்கக்கூடியதை ஒரு இரும்பில் விரித்து
ஒரு ஆணினா எவ்வளோ பெருசு இருக்கும்னா அவ்வளோ பெருசு இருக்கும். நீங்கள் இனிமேல் கீழே போகும்போது பாருங்கள். வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். நிறைய பேர் வண்டியில் போய் தூங்க வேண்டாம். நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய கண் விழித்திருக்கக்கூடிய நேரமானது நமக்கு பொக்கிஷமானது. அப்போ அந்த அடிக்கிறாங்க, அடித்து தொங்கிட்டு அடிக்கிறாங்க, அந்த பாயை விரிக்கிறாங்க, அதில் நிறைய விதைகளை போடுறாங்க. மாணவ குழந்தைகள் நீங்கள் யோசிக்கணும், எதுக்காக அந்த இடத்த அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. பார்க்கும்போது சில மாதங்களில் அழகான செடிகள் அங்கே வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம விழப்போகும்போது நம்ம அம்மா பிடிச்சிக்குவாங்கல்ல நம்மளை, அந்த மாதிரி அந்த தரை விரிப்பு அந்த மலை மேல் விரிக்கப்பட்டு அப்படியே அந்த மர வேர்களை பிடிச்சு, நீ அழகா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ சரிஞ்சிட மாட்ட, நான் காவலாக இருக்கேன்னு அழகுபடுத்தி பத்திரப்படுத்தி சீர்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடத்துல பாதுகாப்பாக நம்ம இருந்துட்டு எப்படியா சீர்படலை நீங்கள் பார்க்கவே இல்லையா மலை இறங்கும்போது கீழே? இல்லைம்மா, இனிமேல் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. பார்க்குறீங்களா? அதுபோல் நான் இங்கே கிராஸ் பண்ணும்போது செக் போஸ்ட்டில் எப்பேற்பட்ட குட்டி குட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் மிட்டாய் கவராக இருந்தாலும் அங்கே பிடிக்கிறதுக்காக பயங்கரமான என்ன சொல்கிறது உத்வேகத்தோடு நின்றுட்டு இருக்காங்க நம்முடைய அலுவலர்கள், இரவு பகல் பார்க்காம. கொண்டு வராதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கறது இல்லை. அதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னங்கய்யா? அதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணும். பிளாஸ்டிக் கொண்டு வந்தாங்கன்னா வாங்கி வைக்கிறது இல்லை, விடுறது இல்லைன்றோம், சீர்கேட விடமாட்டோன்றாங்க அவங்கெல்லாம். ஒரு படை வீரர்களை போல காலையில் நான் வரும்போது அவங்களுடைய அந்த பாத்திரங்கள் எல்லாம் காலியாக இருக்கும். ஈவினிங் போகும்போது இருக்கிறத பிடிச்சி வைக்க ஆரம்பித்து இப்போ நான் பல வருஷங்களாக பார்க்குறேன் அந்த பைக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்ற. அப்போ என்ன அர்த்தம்? கீழேருந்து வர்றவங்க பயப்படுறாங்க, ஐயோ 500 ரூபாய் கட்டணும், எது இருந்தாலும் வீட்டில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய இன்னசென்ட் திவ்யா அம்மா கலெக்டர் அவர்கள் இருக்கும்போது இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறது தடுத்தாங்க. அதோடு கூட இந்த பிளாஸ்டிக் கொழுப்பு, இந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸஸ் எல்லாம் இப்போ நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா விழாக்கள்லையும் யூஸ் பண்ணுறது இல்லைன்றது கொண்டு வந்தாங்க. இப்படி பாதுகாப்பு கவசங்கள் மேலே 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 அடுக்கப்பட்டு இந்த நீலமலை அரசி அப்படியே என்ன சொல்கிறது மிளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாள் ஐயா. நாளுக்கு நாள் இங்கே இருக்க எல்லாருடைய முகங்களை போல பஞ்சபூதங்களை கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாமே, நிலம் நீர் காற்று வான் ஆகாயம்னு. அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய பூமியிலையும் வழியிலையும் கலந்து இருக்குன்றது நம்ம நம்புகிறோம் இல்லையா? அப்படி தானே? அப்போ நீங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும்போது நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு தானே வந்தீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லாருமே. அப்போ எப்படி நம்முடைய பூமி அழகாக இருக்காது? நாம் என்னவோ அதுதான் பூமி. இப்போது பார்க்கும்போது முன்னாமர்ந்திருக்கக்கூடிய ராஜோயாவை பற்றி எனக்கு பெரிய ஆதங்கம் இருக்குது எப்போவுமே. அவரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளேயும் அடி வயிற்றுலையும் என்னென்னா, ஓயாமல் ஒரு ஜோல்னா போய் எடுத்துகிட்டு நானும் 36 வருஷமாக இவரை பார்க்குறேன், 37 வருஷமாக. நம்முடைய பேரூராட்சி தலைவி அம்மாவும் சொன்னாங்க, அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும்னு மோடிஜியை பார்த்தா நான் கேட்பேன். சீக்கிரம் கேட்டிருக்குமா? ஏன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க அவார்டா. அந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம என்ன செய்வோம், நல்ல வங்கியாக பார்த்து அதை டெபாசிட் பண்ணி சிவனேன்னு உட்காந்துக்குவோம். இவர் அந்த 1 லட்சத்துக்கும் நாற்றை வாங்கி எங்கள் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் வந்தாருங்க. ஒரு இடம் விடாமல், ஒரு சின்ன குழந்தைங்கள விடாமல் அவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களை போர் ஒரு மனிதர் போதுமையா, நீலகிரி சீரோடு தான் இருக்கும். என்னையா ஒருத்தரே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நாற்று நடுறாரு, நீங்கள் சீர் கெடுகிறதுன்னு பேச வந்திருக்கீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய பள்ளி இப்போ வந்து வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷனாக மாறிடுச்சு, கேர்பட்டா பள்ளி. ஏன்னா எங்கள் பள்ளிக்கு பின்னாடி தான் லாங்கூட் ஷோலா இருக்குது. லாங்கூட் ஷோலா அப்படிங்கிறது நம்முடைய பாட்டி முப்பாட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த லாங்கூட் ஷோலா இருந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்களுக்கு மேலே நீர் வரத்து போய்கொண்டே இருக்குது மக்களை. சரிங்களா? இப்போ பேசக்கூடிய அன்பர்களையும் பெரியோர்களையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு என்னுடைய விருப்பம். இந்த பேச்சின் மூலம் ஒரு சின்ன ஒரு துணுக்கு உங்கள் மனசில் போச்சுன்னா அது போதும் எனக்கு. அப்போது அந்த வெதர் ஸ்டேஷனை பற்றியும் நம்ம ஸ்கூலில் அது ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ கீஸ்டோன் தான் அதோடைய பொறுப்பாளர்கள். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மேம் 24 மணி நேரமும் இந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க, இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக எந்த மாதிரியான அலைவரிசையில் நம்முடைய காற்று அலைகள் போயிட்டுருக்கு, நீர்த்தன்மை ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாள் முன்னால் நமக்கு ஒரு ஃபோன் வந்தது ஜப்பான்லேருந்து. அவங்க சொல்கிறாங்க, ஜப்பானுடைய கிளைமேட்டுக்கு ஃபேவர் பண்ணிட்டு இருக்குதாமா நம்முடைய லாங்கூட் ஷோலாவும் நம்முடைய நீலகிரியினுடைய அமைப்பிடமும். ஜப்பானுக்கே நம்ம தான் காற்றை கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னங்கய்யா சீர் எங்கே கேடுங்க, நம்ம நாளுக்கு நாள் மெருகேற்றப்படுவோம், நல்லா தான் இருப்போம். 3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னுடைய மகளால் கிடைத்தது. யூஎஸ் போயிட்டு வந்தேன், அமெரிக்கா போயிட்டு.
அங்கே போயிட்டு வந்தோடனே எல்லாரும் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு வாகனத்தில் பறக்கிறோம்ல. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ மனசில் பட்டதுனால அவ செய்த அவதாரியம். போய் இங்கே வந்தோடனே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், நீலகிரி மாதிரி இருந்தது, என்னுடைய நீலகிரி மலையை மாதிரியே தான் இருக்குன்னு சொன்னேன். நிஜமா மனசார. ஏன்னா நாம் இங்கே 5 கிளைமேட் மீட் பண்ணுறோமா இல்லையா ஒரு நாளைக்கு? மூட்டமாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வெயில் வருது, கொஞ்ச நேரத்தில் மழை வருது. நீங்கள் பேசின உடனே மழை வந்துச்சு. இவர் மழை வந்துருச்சா? அவ்வளோதான். அது உண்மைன்னு சொல்லுதுங்கய்யா நான் பேசுறது. ஆமாம், உங்களுக்கு ஆதரவாக வந்துருச்சு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு என்ன சொல்கிறது, இருட்டு கட்டிட்டு வருது. அப்போ அந்த 5 மாதிரியான காலநிலைகளை கடந்து செல்லக்கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு அது. வீட்டு பெண்மணிகள் துணி காயலன்னு சொல்கிறது அது வேறு விஷயம், அது இருக்கட்டும். இருக்கிற ப்ளஸ்ஸை பார்த்தா அத்தனை அழகான ஒரு சூழலில் நீங்கள் மைண்ட் இருக்கு இல்லையா, குளிர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் பாடங்களை எப்படி நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகாமல் இருப்பீங்க? வெக்கையில் படிக்கிறது நல்லதா, குளிர்ச்சியாக இருக்கிறது நல்லதா? நம்முடைய இதயங்கள் எப்பொழுதுமே குளிர்ந்து இருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம பேரூராட்சி தலைவி அம்மாவை போல் இவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான போஸ்டில் உட்காந்துட்டு இப்படி சிரிக்கிறாங்கன்னு நான் நிறைய யோசிச்சது உண்டு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஹாஸ்பிட்டாலிட்டி, பண்பாடு, ஒருத்தரை வரவேற்கிற தன்மை, நம்ம ஐயா நடுவர் ஐயா சொன்ன மாதிரி படுகை இன மக்களை பற்றி சொல்லும்போது இந்த நீலகிரிக்கு ஒரு நாளும் ஆபத்து வராது அப்படிங்கிறது உறுதி. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து நல்ல குணாதிசயம் இருந்துச்சுன்னா அது அழியவே அழியாது. அதுதான் பேஸ். நான் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்கள் மிதத்தன்மையோடு இருக்கும்போது அது அழியாது. அது எம்ஜிஆர் பாடின ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன பாட்டுன்னா, எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை, மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் நாளும் வாழ்த்துகிறார், இவர் நாளும் வாழ்த்துகிறார். ஓ அப்படி போகும் அந்த பாட்டு. அது முழுசாக பாடினா நடுவர் திட்டிடுவார் நேரத்தை கருதி. நீங்கள் முழுசாக நல்லா தாம்மா பாடுறீங்க, மக்களுக்கு நேரம் பத்தலையே. நல்ல குரல் வளம். பாடு. இப்போ என்னாச்சுன்னா பாடலுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இங்கே வரக்கூடியவர்களுக்கு எந்த நாடுன்னு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த ஜாதின்னு கேட்க மாட்டோம். வந்தோடனே டீ சாப்பிட்றீங்களா, வயிறு பசியாக இருந்தால் உணவு சாப்பிட்றீங்களா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறோம், நம்முடைய மலை எப்படி உயர்ந்திருக்கோ அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களும் உயர்ந்திருக்கு. அதனால் நீலகிரியில் வாழக்கூடிய மக்களுக்கு இப்போ நான் வாழ்ந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேயா, 15 வருஷமாக அங்கே பயங்கரமான வரவேற்பு இருக்குது. பொதுவாக இப்போ நாங்கள் குடியிருக்கிற இடத்துல 15 வருஷம் முன்னாடி பயங்கர திருட்டு தொல்லையெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. மீனாட்சி மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். நாங்கள் போனோன்னே வெள்ளந்தி தானே, நம்ம தானே, பொருளெல்லாம் வெளியே வச்சுட்டு தூங்கிட்டோம். பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து கேட்குறாங்க, என்னம்மா இப்படி வச்சு தூங்குனா எப்படி, ஒன்றும் ஆகாது தானே. ஆட கடவுளை இப்படி வெள்ளந்தியாக இருந்தால் கஷ்டம், எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன காலகட்டம் மாறி இன்றைக்கி நம்ம ஏரியா எல்லாருமே ஒரு ஒருங்கிணைப்போடு இருக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்திலும் அதிக மழை பெய்யுதுங்க ஐயா. உண்மையா? என்ன காரணம்னா நீலகிரியில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாகிட்டு. இது நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா ராஜு சாரும் தற்போது சில காலமாக கீழே தங்கியிருக்காரு. உங்களால் அந்த இடமும் பேரு பெருமையா. பார்த்தீங்களா, நீலகிரியில் வந்து வேலை செஞ்சுட்டு மேட்டுப்பாளையத்துக்கு தான் மழையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நேரத்தை கருதி நிச்சயமாக ஒரு உண்மை, கரும்பு இனிக்கும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை தானே. வேம்பு கசக்கும்னு சொல்லிக் கொடுக்கணுமா? அவங்க அதெல்லாம் சொல்லித்தர வர்றாங்க. அவங்கள நம்பிடாதீங்க. நான் ஒரே வார்த்தையை நடுவர்கிட்ட சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனாக வந்திருக்கேன், என்னால் முடிஞ்ச ரன்னெல்லாம் அடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நல்லதொரு தீர்ப்பை கூறி அடுத்த வருடமும் எங்களை நீங்கள் வழி நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. நேரம் இல்லாதனால அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. என்னதான் மேட்டுப்பாளையத்தில் இருந்தாலும் நான் வேலை செய்கிற நீலகிரி தாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னதும் இல்லாமல், இங்கே பெய்கிற மழை இப்போ அங்கேயும் பெய்யுது, அதனால் சுற்றுச்சூழல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்கிறதற்கு திருமதி அனுஷா அவர்கள் வாங்க. வாய்மையின் வடிவாக இங்கே வீற்றிருக்கும் எம் நடுவரையா அவர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். ஐயா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நீலகிரிக்கு ஏங்க நீலகிரின்னு பேர் வந்துச்சு? அதை இந்த அணி பேசின அணி சொல்ல மாட்டேன்னுச்சு ஐயா. சொல்ல மாட்டேன்ச்சம்மா, கேளுங்க. நீல நிற குறிஞ்சி
குறிஞ்சி பூக்கள் அப்படியே கொத்து கொத்தா பூத்து குலுங்கி இருக்குமா. தூரத்துல இருந்து பார்த்தோம்னா பச்சை பசேல்னு தெரியாது, அப்படியே நீல கலர்ல தெரியுமா. ஏன்னா அந்த அளவுக்கு நீல கலர் கம்பளம், அதாவது பிளாங்கெட்டுன்னு சொல்லுவோம்ல, அது போத்துனது போல அவ்வளவு அழகாக நீல நிறமாக நமக்கு இந்த மலை காட்சி அளித்ததுனால நீலமலை அப்படின்ற அந்த அர்த்தம் கொண்ட நீலகிரின்ற பெயர் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறு சொல்லுது. ஆனால் 12 வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த குறிஞ்சி பூக்கள் தான் இந்த மண்ணினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுனால அந்த பெயர் வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குறிஞ்சி பூக்களினுடைய வருகை அப்படிங்கிறது, எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னால் அதுவே இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலும் இயற்கை வளமும் குறைந்து வருகின்றது என்பதற்கான ஆகச்சிறந்த அடையாளமாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன். பார்த்தீங்களா, குறிஞ்சி பூவே பூக்க மாட்டேங்குது. அது இந்த அணிக்கு தெரியல, அதனால சிறப்பாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா எக்ஸிபிஷனில் தான் அதை பார்க்க முடியும். அந்த நிலமையில தான் இன்னைக்கு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு நீலகிரிக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீலகிரி அந்த மலையோடைய வயசு அப்படிங்கிறது உங்கள் வயசு என் வயசுலாம் கிடையாது, நம்ம பாட்டி தாத்தா வயசு கூட கிடையாது. இமயமலையோடைய வயசுக்கு ஒத்தானதாமா அப்படின்னு நான் சொல்லலை, ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படின்னா இந்த மலைக்கு அப்படின்னு பூர்வீகமான தாவரங்கள் நிறைய உண்டு, பல் உயிரினங்கள் பல உண்டு. அதனால தான் இதை யுனெஸ்கோவே பயோடைவர்சிட்டி ரீஜியன் அப்படின்னு நமக்கு அறிவித்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதை அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீலகிரி வரையாடு, இந்த நீலகிரி வரையாடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த நீல்கிரி ஸ்டார் அப்படிங்கிறது வெறும் 3000 சில்லரை தான் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான். நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அதனுடைய எண்ணிக்கை குறைந்தது WWF அப்படின்ற அந்த சர்வதேச அறிக்கை நமக்கு சொல்லுது. நமக்கு தெரியுமா உள்ளூர்காரங்களுக்குன்னு கேட்டால் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா நடுவர்களே? வரையாடுன்னு என்னன்னு கேட்பாங்கம்மா. அப்படி சொல்லுங்க, நிலைமை அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு எவனோ ஒருத்தர் அங்கேருந்து WWF அறிக்கை மூலமாக நம்முடைய விலங்கை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இதை விட மோசமான சீர்கேடு எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இன்னைக்கு நீலகிரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணுடைய சொந்தக்காரங்க, நம்ம இந்த மண்ணுக்கு உரிமையான நாமளே இதை தெரிஞ்சுக்கல. அடுத்தவங்க நமக்கு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நீலகிரி வரையாட்டை காத்து எடுக்கணும், மீட்டு எடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அது நம்மளுடைய மாநில விலங்கா அறிவிச்சிருக்காங்க. சரி, அப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த நிலைமை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான். இந்த மண்ணுக்கு சொந்தமான சோலைவன காடுகளும் பச்சை புல்வெளிகளினுடைய அந்த பரப்பளவும் குறைந்தது தான் இதற்கான காரணம் என்கின்ற பதில் நமக்கு கிடைக்கின்றது. எங்கெங்க போச்சு அந்த இடமெல்லாம்? ஐயா, எங்கே போயிடுச்சு அந்த இடமெல்லாம்? காணுங்க ஐயா. ஐயா, வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவானே, கிணத்த காணோம் என் கிணத்தை பார்த்தீங்களான்னு ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வருவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பொழுது விடிஞ்சா காட்டையே காணோம், எல்லாம் கட்டிடமாக நிற்கிது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நீலகிரி இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கான காரணம் பச்சை புல்வெளியினுடைய அந்த பரப்பளவு குறைந்தது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பதில் கிடைக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யானைகள். இந்த யானைகள் ஒரு காட்டையே உருவாக்குமா, அந்த அளவுக்கு இந்த இயற்கை யானைகளுக்கு சக்தி கொடுத்துருக்கு. மனிதனாகிய நாம மரத்தை வேணா நடலாம், ஆனால் காட்டை உருவாக்க முடியுமானா முடியாது. ஆனால் ஒரு யானை நினைச்சா காட்டையே உருவாக்கும், அந்த அளவுக்கு பலசாலி அந்த யானை. அது தினமும் 18 to 20 கிலோமீட்டர் கண்டிப்பா நடந்தே ஆகணுமா. 40 கிலோமீட்டர் நடக்குமா யானை? நம்மள மாதிரி சாப்பிட்டுலாம் அதனால தூங்க முடியாது. நம்மள 3 நேரமும் சாப்பிட்டு தூங்க சொன்னா நம்ம தூங்குவோம், ஆனா யானை தூங்காது. அப்படிப்பட்ட அந்த யானைகளினுடைய வழிய பாவம், அவ்வளோ பெரிய மிருகம் அதுக்கிட்ட இருந்து நம்ம பறிச்சு வச்சிருக்கோம். சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் இன்றைக்கு யானைகளினுடைய வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றது. அடுக்குமாடி குடியிருப்பை பார்க்கணும்னா யாராச்சும் ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனுக்கு அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் அவன் பார்த்துருக்க மாட்டான். அவன் நம்மகிட்ட கேட்டான்னு வைங்களேன், நம்ம சொல்லலாம், கோயம்புத்தூர் போப்பா நீ ஒரு 10 மாடி பார்க்கலாம். ஐயா கொஞ்சம் டைம், கோயம்புத்தூர் போப்பா 10 மாடி பார்க்கலாம், சென்னைக்கு போப்பா 20 மாடி பார்க்கலான்னு நம்ம அவனுக்கு வழிகாட்டி விடலாம். அடுக்குமாடி குடியிருப்பை பார்க்க வேண்டும் என்றால் நீ கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ போகலாம். அடுக்கடுக்கான வீடை பார்க்க வேண்டும் என்றால், அடுக்கடுக்கான கட்டிடங்களை பார்க்க வேண்டும் என்றால் நீலகிரிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நீலகிரி மாறி நிற்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள். இந்த சுற்றுலா பயணிகளை நம்மளுடைய நீலகிரி மாவட்ட நிர்வாகமும் சரி, நம்முடைய இயற்கை அன்னையும் சரி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாகிய நம்ம நல்ல மனசுக்காரங்க, நம்மலாம் யாரு நல்ல மனசுக்காரங்க, நம்மலாம் அவங்கள வாங்கன்னு தான் சொல்றோம்.
ஆனால் அவங்க கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் அப்படிங்கிறது 3 விஷயம்தான். என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு சுற்றுலா பயணி வராங்கன்னா என்ன கேட்பீங்க அவங்க கிட்ட? நம்மளுடைய மண்ணுக்காக சொல்லுங்கம்மா. எங்களுக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியாம தான் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சரி சரிங்க. சொல்லுங்க. குப்பையா தயவு செய்து குப்பை தொட்டியில போடுங்க. நெகிழின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை தயவு செய்து எங்க மண்ணுக்குள்ள கொண்டு வராதீங்க. 2வது விஷயம், கண்ணாடி பாட்டில்கள். இந்த கண்ணாடி பாட்டில்களை தயவு செய்து ரோட்லையோ காட்டுலையோ வீசாதீங்க. இது 3 விஷயம் தான் கேட்குறோம். அதுவும் எதுக்காகன்னு தெரியுங்களா? கடைக்கு கடை அடுக்கி வச்சுட்டு போடாதேன்னு என்னம்மா பண்றது? ரோட்லையும் காட்டுலையும் இந்த பாட்டில்கள் வீசப்படுகின்றது. உடைஞ்சு போன அந்த கண்ணாடி துகள்களை மிதிக்கக்கூடிய யானை உட்பட பல விலங்குகளினுடைய கால்கள் அப்படியே காயமடைஞ்சு சிதலம் அடைஞ்சு சிதஞ்சு சீல் பிடிச்சு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இன்னைக்கு மனசுக்குள்ள நொந்து செத்துக்கிட்டு இருக்கு. அதான் எல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சு. குரங்குகளை எடுத்துக்கலாம். இந்த குரங்குகள் பேரிக்கா பிளம்ஸ்ன்னு சொல்லி மரத்துக்கு மரம் தாவி அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு லிமிட்டடான பிரியாணி பொட்டலத்துக்கும் பஜ்ஜிக்கும் ரோட்ல 2 பக்கமும் நிக்குது. அந்த அளவுக்கு குரங்குகளினுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாம் போகும்போதே 2 பாக்கெட் பிக்சர் வாங்கிட்டு தான் போறாங்க குரங்கு கொடுக்கறதுக்கு. கோழி தான் குப்பையை கிளறும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோழி வந்து குப்பையை கிளறி சாப்பிடுமா. ஆனா இன்னைக்கு குரங்குகள் குப்பையை கிளறக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். எல்லா குப்பை தொட்டிக்கும் 4 குரங்கு உட்கார்ந்துருக்கோம். இது ஏன் ஜில்லா உள்ள வராத அப்படின்னு சொல்லி. அப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன தவறுகள், சின்ன விஷயங்கள் ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையவே மாற்றுகின்றது. அதனுடைய தலையெழுத்தையே புரட்டி போடுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட நம்ம இதை வேண்டுகோளா வைக்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்கள். நெகிழி பைகள், இந்த நெகிழி பைகள் அப்படிங்கிறது இங்கே வர வேண்டாம், எங்கள் ஊருக்குள்ள இதை எடுத்துட்டு வராதிங்கன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு சோதனை சாவடிலையும் செக் பண்ணுறாங்க. நம்ம மேடம் கூட சொன்னாங்க, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அது டாட்டா காட்டிட்டு வரக்கூடியவங்களுடைய கைப்பையிலையும் சரி அவங்களுடைய கார் டிக்கிலையும் சரி அது லேஸு குர்குரே சிப்ஸ்ன்னு சொல்லி கொரோனாக்கு எப்படி அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துச்சோ அந்த மாதிரி பல வெர்ஷனில் இன்னைக்கு அவங்களுடைய கார் டிக்கிலையும் கைப்பையிலையும் உட்காந்து ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு நமக்கே டாட்டா சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள அது வந்துகிட்டு இருக்கு. சரி, சுற்றுலா பயணிகள் அப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள், அரிசி, சர்க்கரை, பருப்புன்னு இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமா ரொம்ப பொக்கிஷமா அதை வச்சு பாதுகாத்துட்டு எல்லாமே நெகிழி பையில தான் வச்சிருக்காங்க. பெரிய கம்பெனியெல்லாம் கொண்டு வருது, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வெறும் குறுக்குறையை சாப்பிட்டு போட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஐயா, எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் நாம தான். நாம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நம்ம சரியா இருந்தா அவங்க உள்ள வர முடியாது. அப்படியாக இன்னைக்கு பாதுகாப்பு கவசமாக இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் கவர்களை நம்ம வீட்டில் குப்பையிலேயே போடுறதுக்கு மனசு வராது. அச்சோ நவுந்து போயிருமே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த பிளாஸ்டிக் கவர்களை வீட்டில் நம்ம வச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒன்றோடு ஒன்றாக இந்த பிளாஸ்டிக் மாறிவிட்டது. அதே பிளாஸ்டிக் இந்த மண்ணோடு மண்ணா மாறுச்சுன்னா இந்த மண்ணில் ஒரு உயிர் கூட வாழ முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா நடுகிறவர்களே? கண்டிப்பா. இறுதியாக ஒரே ஒரு வாதம், உரங்கள், இந்த பூச்சிக்கொல்லி களைக்கொல்லின்னு சொல்லி ரசாயன உரங்களையும் ரசாயன மருந்துகளையும் வாங்கி நம்ம தெளிக்கிறோம். இதனால சாக போறது பூச்சியும் களை, அதாவது வேண்டாத களைன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, என்ன பேர் சொல்றோன்னு எனக்கு தெரியல, களைக்கொல்லி தான். களைக்கொல்லி. அந்த களைக்கொல்லிகளையும் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். இதனால சாகக்கூடியது அந்த கெத்தல்னு சொல்லக்கூடிய அந்த களையும் அந்த பூச்சிகளும் மட்டும் கிடையாது, இந்த மண்ணோட வளமும் சேர்ந்துதான் என்பதை நாம் மறந்து விட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோலைவன காடுகள் அற்றுப்போய் அந்நிய தாவரங்கள் அரியணை ஏறி உயிர் சங்கிலி உயிர் இழந்து ஓடும் நீரோடையெல்லாம் இன்று கழிவு நீரால் கலங்கி நிற்கின்றதே நடுவரவர்களே. நீலகிரி மாவட்டத்தினுடைய இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதேங்கப்பா, மழை பெஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. கோபம் இந்த நெகிழிகள் மேலே, குப்பை போடுறவங்கள எவ்வளோ கோபம் பாருங்க. அதையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. அடுத்து அகரம் சிவா. குறிஞ்சிமலை தேனெடுத்து
மலையருவி சாரலோடு முதல் நிலமாம் குறிஞ்சி மண்ணில் தமிழெடுத்து வணங்கி முத்தமிழுக்கு முதல் வணக்கம் சொல்லி தித்திக்கும் தமிழோடு செய்தி சேனல்களின் சிந்தனை விதைத்து தூய தமிழோடு கூடல் மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் சிந்தனை கவிஞர் சீர்மிகும் நடுவரே, மலை நாட்டின் சூழல் குறித்து சொல்ல வந்திருக்கும் எதிரணியினரே, எனதணியினரே, ஏதோ சொல்ல போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கும் சுவைஞர்களே, வாசக வட்ட நண்பர்களே, ஒக்காப்பூர மாரியம்மா, பொன்னான மாரியம்மா, காடுகளும் காத்து நிற்கும் காவல் தெய்வ நீயம்மா. பொக்காப்பூர மாரியம்மா, பொன்னான மாரியம்மா, காடுகளும் காத்து நிற்கும் காவல் தெய்வ நீயம்மா. எங்கள் ஊர் மாரியம்மா, தங்கமான மாரியம்மா, எங்களையும் காருமம்மா, என் தாய் மாரியம்மா. நடுவர் அவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு நமது நடுவர் அவர்கள் எழுதி பட்டி தொட்டி எங்கும் பாடிய இந்த பக்தி பாடல் இந்த நமது மண்ணின் முதுமலை என்கின்ற அந்த பொக்காபுரம் அந்த காடு வளத்தை காப்பதற்காக அன்று அவர்கள் எழுதிய பாடலை இங்கே குறிப்பிடுவதில் பெருமை அடைகிறேன். உலகத்திலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையின் இமயமாய் இருக்கலாம், வெள்ளிங்கிரி மலையாய் இருக்கலாம், கோடைக்கானல் மலையாய் இருக்கலாம். இப்படி இமயம் தொடங்கி குமரி வரையிலான நிலப்பரப்புகளில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமான மலைத்தொடர் நம்ம நீலமலை. காவிரி பெருக்கெடுத்து தஞ்சை தரணி வரை தாய்ப்பாலாய் ஊட்டெடுக்கும் மலை நம்ம நீலமலை. உலகத்தின் உயிர்ச்சூழல் மண்டலமே நம்ம நீலமலை. சிலப்பதிகாரம் செய்தியாய் சொன்ன மலை நீலமலை. தனிப்பாடல் தொடங்கி முருகாற்றுப்படல் பாடல் வரை போற்றி பாடி சேரன் செங்குட்டுவன் வந்து சேரம்பாடியாய் பந்தலூரில் படையமைத்து பெருமை சேர்த்தது நமது நீலமலை. ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆலியில் புக்கு புகுந்து கொடு ஆர்த்தேரி, பாலிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி சாரங்கம் உதைத்தாற் போர் சரமலையாய் இடி இடித்து இந்த உலகத்தில் வாழ மழை பெய்தடாய் என்று திருப்பாவை பாடிய இந்த மலையை பற்றி எல்லாம் போற்றி பாடிய இந்த காலத்தில் அன்று முதல் இன்று வரை இந்த சூழல் குறித்து பாடப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பாடி துதித்த மலையில் தூட்டுவதற்கென்றே 3 பேர் வந்திருக்கிறார்கள். இந்தியாவின் தேசிய பறவையாய் நமது மலை மாவட்டத்தில் உள்ள மயில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தேசிய விலங்காய் இந்த மலை மாவட்டத்தில் உள்ள புலி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாநிலத்தின் விலங்காய் வரையாடு வைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாநிலத்தின் பறவையாக நமது மாவட்டத்தில் உள்ள மரகதப்புறா வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே வன மாவட்டம் நிறைந்த மாவட்டமாக நமது நீலகிரி மாவட்டம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த மலையில் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்ற நமது படுகு மக்கள் ஒரு ஆற்றை கடக்கும் பொழுதோ ஒரு நீரை கடக்கும் பொழுதோ அந்த தண்ணீரை வணங்கி விட்டு தான் தாண்டுவார்கள். அந்த தண்ணீரை வணங்கி அதற்கென்று திருவிழா நடத்துவார்கள். இப்பெல்லாம் வேற தண்ணியை தாயே வணங்குறாங்க. அது வேற தண்ணி வழங்குறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த தண்ணீரை வணங்கி இந்த மண்ணின் வளத்தை இன்று வரை பாதுகாத்து கொண்டிருப்பவர்களும் அவர்கள்தான். ஐயா, உலகத்துக்கே உற்சாகமாக தருகின்ற தேயிலையை தந்து கொண்டிருப்பதும் நமது நீலமலைதான். காப்பி முதல் மிளகு, குறுமிளகு மற்றும் வாசனை திரவியங்கள் அத்தனையும் உட்பட ஒரு பக்கம் நெல்லும் ஒரு பக்கம் காப்பியும்
சாமையும் ராகியும் அனைத்து தானிய பயிர்களும் இன்று வரை நமது மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இப்பொழுது அரசு பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. உதாரணமாக ஓரின தாவரம் என்று சொல்லக்கூடிய யூக்கலிப்டஸ் மரங்கள், அந்நிய நாட்டு மரங்கள் இந்த மண்ணின் நீரை உறிஞ்சி இந்த மண்ணின் வளத்தை கெடுக்கிறது என்பதற்காக அதற்கென்று நிதி ஒதுக்கி இன்றைக்கு அந்த மரங்களை எல்லாம் அழித்துவிட்டு நமது நாட்டின் பாரம்பரிய நாட்டு மரங்களை நடும் பணியில் உருவாக்கி 30% காடுகளை அதிகரிக்கும் திட்டத்தை அரசு செய்து கொண்டிருக்கிறது. முதுமலை வனப்பகுதியில் சமீபத்தில் தீபாவளி நடந்த பொழுது அந்த பகுதி மக்கள் அங்கு உள்ள பறவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது, அங்கே உள்ள வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த கிராம பகுதிகள் அனைவரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்பதை நிறுத்தியுள்ளார்கள். இந்த முறை நீலகிரியில் பல பகுதிகளில் பசுமை பட்டாசு என்று சொல்லக்கூடிய விதை, ஒவ்வொரு பட்டாசிலும் விதை வைத்து வெடிக்க செய்தார்கள். இதெல்லாம் இந்த மலையின் வளர்ச்சியை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொன்னார்கள், லாங்கூட் சோலை உலக சர்வதேச அரங்குக்கு உள்ள ஒரு சோலையாக இந்த சோலையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லி சென்றார்கள். உண்மைதான். இங்கே இன்னொருவர் சுற்றுச்சூழல் போராளியாக இருக்கக்கூடிய நமது ராஜு சார் அவர்கள் அவர் சொன்னதைப் போல ஒரு தனி மனிதனாக எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தனக்கு கிடைத்த 1 லட்சம் ரூபாயை தான் மரங்கள் வாங்கி கிராமங்கள் தூரம் கொடுத்து இன்றைக்கு மரம் வளர்க்கும் பணியை இன்று ஒவ்வொரு கிராமத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த மாவட்டத்தின் சுற்றுச்சூழலின் வளர்ச்சிக்கு உகந்த சிறப்பாக செய்து கொண்டிருப்பது என்பதை எதிரணிக்கு தெரியவில்லை என்று தெரியவில்லை. ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்து சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லி. அது மட்டுமல்ல நடுவர்களே, தமிழகத்திலேயே நீலகிரியில் மட்டும்தான் 90% நெகிழிப்பைகளை ஒழிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அந்த கம்பெனியெல்லாம் மூட மாட்டேங்கிறீங்களா ஐயா? நெகிழி கம்பெனியெல்லாம் மூடினா அந்த பிரச்சனை வராது. ஆமாம். அது மட்டுமல்ல, இ-பாஸ் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் அதிகமான இந்த கரியமில வாயு கக்குவது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல் இ-கார், அதாவது எலக்ட்ரிக் மின்சார வாகனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மட்டுமல்லாமல் இன்றைக்கு உள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குப்பைகளை எல்லாம், அந்த குப்பை கிடங்குகளை எல்லாம் வளமீட்பு பூங்காவாக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிற்சாலை இல்லாத மாவட்டமாக நீலகிரி இருப்பதோடு இந்த மாவட்டத்தில் தூய்மையான குடிநீர், தூய்மையான காற்று நாம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. பள்ளிகளில் பசுமை படை அமைத்திருக்கிறார்கள். இன்னொன்று நடுவர்களே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கரிக்கியூர் என்ற ஒரு பகுதியில் உள்ள அந்த பள்ளி சிறுவர்கள் சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான அந்த மாணவர்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதி சமீபத்தில் நடந்த ஒரு புத்தக திருவிழாவில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு அது பெரிதும் இருக்கிறது. இந்த இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், இதே ஆவுக்கல் பகுதியில் உள்ள யோகநாதன் என்ற ஒரு பேருந்து நடத்துனர் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் இதுவரை 1 லட்சம் மரங்களுக்கு மேல் நட்டு ஜனாதிபதி வரை விருது வாங்கி இன்றைக்கு அவர் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் போராளியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே போல் நமது ராஜு சார் அவர்கள். ஆகவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நடுவர் அவர்களே, நீலகிரியின் சுற்றுச்சூழல் சீர்படுகிறது என்று ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பல நல திட்டங்களை எல்லாம் நம்ம வந்து கொண்டு வர்றது, காடுகளை வளர்க்கணும், பசுமை காடுகளை வளர்க்கணும், நெகிழி குப்பைகளை கொண்டு வரதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வச்சுருக்கும் போது நீலகிரி மாவட்டம் சிறப்பாக தானே இருக்குது, எங்கேயா சீர்கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு அவர் நிறைவு செஞ்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு என் தங்கேஷ் அவர்கள், வாங்க ஐயா. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்
அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, எனது அணியிலே என்னுடன் பேசுகின்ற பட்டிமன்றத்தினுடைய ஆற்றல் மிகு பேச்சாளர்களே, எதிரணியை சேர்ந்த பேச்சாளர்களே, நல்லதொரு தீர்ப்பை வழங்குவதற்காக வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கவிஞனின் பார்வையில் நீலகிரி எப்படி இருந்துச்சுன்னா, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையா? மலைகளை குடைந்து விட்டோம், வானுயர் மரங்களை அறுத்து விலைக்காக விற்றுவிட்டோம், குன்றுகளாக காட்சியளித்த பாறைகளை கற்களை உடைத்து மட்டம் செய்து விட்டோம், அகற்றிவிட்டோம். மாறாக பசுமையாக காட்சியளித்த தேயிலை தோட்டங்களை அழித்து காங்கிரீட்டு காடாக மாற்றிவிட்டோம். இதனால் பருவநிலை மாற்றம் வந்துருச்சு. இப்போ நம்ம நீலகிரிக்கு எப்படின்னா, விதைக்கிற போது வர வேண்டிய மழை அறுவடை செய்யும் போது வருது. இந்த நிலையால் விவசாயிகளோட நிலை அதோகதி ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியா விவசாயி வாழ முடியும்? ஒரு விவசாயியை கடனை வாங்கி விவசாயம் செய்து அதில் அறுவடை எடுக்கணும்னு சொன்னால் மழை வந்து பாலா போன மழை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அதுபோக நான் விளைவிக்கிற விளைபயிர்கள் எப்படி இருக்குன்னா, ரசாயன கலவை சேர்ந்தது. சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காய்கறி விதைகள் ரசாயன பூமியை கெடுப்பது மட்டுமில்லாமல் நம்மளோட உயிரை கொன்று கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பன்றிகளும் இறந்து கிடக்கும். அது ஏன் இறந்துச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். எல்லாம் விஷம் மருந்து தானே அடிக்கிறாங்க. எல்லாம் கழிவுகள், நாம் சாப்பிட்டு போடுற காய்கறி கழிவுகள், இந்த கெஸ்ட் ஹவுஸ் பகுதியிலே போடுகின்ற கழிவுகள், இதெல்லாம் சேர்ந்து இதை சாப்பிட்டு உண்டு இந்த மிருகங்கள்லாம் இறந்து போகிறது. சிந்திச்சு பார்க்கணும், இறந்து போகுதுன்னு. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஈக்கள் நிறைய மொய்த்து கொண்டு இருக்கும். மாம்பழத்தை எடுத்து அதில் மொய்த்து கொண்டு இருக்கும். அதே போல் தேநீர் கடைக்கு போனால் பேக்கரியிலலாம் நீங்கள் ஸ்வீட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்வீட்லலாம் ஈக்கள் உட்காரும், தேனீக்கள் உட்காரும். இப்போ ஏன் உட்காரல? இந்த கொசு மருந்து அடிச்சிட்டாங்களா? இல்லை, காரணம் விஷங்கள் விதைக்கப்படுகிறது. நாமளும் அதை இந்த விஷத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நீலகிரி சீர்கேடாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே போல் நம்மளோட தென்னிந்திய உணவு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, கேழ்வரகு களி, அரிசி சாதம், சாம்பார், ரசம் என்று இருந்தது. இப்பொழுது அப்படி நார்த் இந்தியன் ஃபுட்டு இன்றைக்கி எல்லாம் மாறிட்டோம். அதுக்கு எல்லாம் ஜங்க் ஃபுட்டு எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கு மாறிட்டான். அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டை கூட செய்ய நமக்கு தெரியாது. நார்த் இந்தியனே வரணும், அவனே வந்து சுவையாக செஞ்சு கொடுத்தா இன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோய் 40 வயசில் நமக்கு வந்து கை கால் வரலை, 50 வயசில் அட்டாக்கு, இப்படி பல நோய்களுக்கு ஆட்படுகிறோம். 50 வயசுலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படியா சூழ்நிலை நல்லா இருக்குன்னு இந்த தரப்பில் ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உணவு கலாச்சாரமும் மாறி போச்சு. அந்த நமக்கு விளைவிக்கிற விவசாயிகளும் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருக்கு. அதுக்கு தான் ஒரு கவிஞன் மருதகாசின்னு சொல்லி ஒரு கவிஞன் ஒரு பாடலை பாடியிருக்கார். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி இந்த விவசாயத்தை விளைவிக்கிற விவசாயியோட நிலைமை மோசமாக போகிறத வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மருதகாசி கவிதையை வரைந்து போய்விட்டார். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம மக்களே.
வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம விதைச்ச நெல்லெல்லாம் வளர்ந்தவனுடைய கையிலே, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மாறாது. ஏன்னா விவசாயம் செய்கிறவங்க நிலைமை விதை வாங்கின காசு கூட கிடைக்கிறதில்ல நடுவர் அவர்களே. ஐயா, இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி மாறிச்சு தெரியுங்களா? உடை கலாச்சாரம். அன்றைக்கெல்லாம் ஆஃப் சாரி, தாவணி, சாரி, பேண்ட்டு, சட்டைன்னு அப்படியே இருந்தோம். இன்னைக்கு லெகின்ஸுங்கிறா, டைட்ஸுங்கிறா. ஐயா, ஆண்கள் என்னைக்காவது சேலை கட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. இல்லை, பாவாடை கட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. ஆனால் இன்னைக்கு பெண்கள் எப்படின்னா, நாம் போடுற பேண்ட்டு, நாம் போடுற சட்டை, நாம் போடுற டிஷர்ட்டில் தான் போயிட்டு இருக்காங்க. கலாச்சாரம் அப்படி சீர்கெட்டு போயிட்டு. அதுதான் சமத்துவங்கிறாங்க. ஆக நீலகிரி இயற்கையிலும் சரி, விவசாயத்திலும் சரி, கலாச்சாரத்தில், உணவிலும் சரி, உடை கலாச்சாரத்திலும் சரி சீர்கெட்டு இருக்கிறது என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே போட்டாருங்க. நீலகிரி மட்டுமில்ல, கலாச்சாரமும் சீரழிஞ்சு தான் கிடக்கு. இது எங்கே இனிமேல் சரி பண்ணுற அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாங்க சதீஷ்குமார் அவர்கள். பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் அரங்கத்தினரையும் எனது அணியினர் மற்றும் எதிரணியினர் என்று சொல்லிக்கொண்டு இங்கே கண்டதையும் உளறி சென்ற உளறிட்டு போயிட்டாங்களா சென்று உளரும் அணியினரையும் நான் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவரையா, இந்த மாபெரும் பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். கேட்பதற்கு தான் ஆட்கள் இல்லை. இந்த மாபெரும் கோத்தகிரி வட்டாரத்திலே இந்த சமயத்தில் பேச்சு கேட்க வந்திருக்க அத்தனையும் முத்துக்களையா. ஆகவே லட்சம் பேருக்கு பெருமதியா. இந்த 4:15 முதல் அதுக்கு முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பு வந்துடணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏன்னா 4:30 ஆயிடுச்சுன்னு இந்த நீல சட்டை பூரா கிளம்பிடுவாங்க. அப்போ 50 முத்துக்களில் இன்னும் 10 முத்துக்கள் கிளம்பி விடும். அப்போ யாருக்காக கடையில் டீ ஆத்துறோங்கிற கேள்வி வந்துடும். அதனால் நான் வடவடன்னு அவங்க பேசுகிறது என்னுடைய அந்த பாயிண்ட்டுகளை விட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசலாங்கிறியா. நான் எப்போ பேசுவனோன்னு இருந்தேன். ஏன்னா ஒரு அந்த நீலச்சட்ட மாணவர்களெல்லாம் திகைச்சிட்டாங்க. ஆணும் பெண்ணும் சமம், அதற்காகத்தான் எங்களுடைய உடையில் இருக்கிறது எங்களுடைய பலம் என்று அந்த மாணவிகள் எல்லாம் கைத்தட்டுறதை பார்க்குறோம். நாங்கள் எப்படி உடை போட்டால் என்ன, இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தான். இந்த நீலகிரி அழியாமல் இருந்தால்தான் அருகில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வரைக்கும் வாழ முடியும். எனவே வாழ வைக்கும் தெய்வங்கள் நாங்கள் தான் என்று இங்கே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். நீலகிரி பற்றி சொல்லும்போது ஒரு பாடல், அந்த 2 வரிகள் ஞாபகம் வருது. நீலகிரி நங்க நாக்கு பெட்ட நீலபானுனா தோருவ பெல்லி மீனு தான் ஒரு பாடல் ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்குது. நீலகிரி என்பது இந்த மண் ஆனது 4 மலைகளில் சூழப்பட்ட ஒரு அற்புதமான தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வளம் நிறைந்த பூமி. இவர்கள் பார்ப்பதெல்லாம் கண்ணில் மஞ்சள் போல, மஞ்சள் காமாலை வந்தவனுக்கெல்லாம் பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக இருக்கும். இவர்கள் எதை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா, யானைகள், குருடர்கள் யானையை பார்த்தது போல 5 குருடர்கள் சென்று யானையை தொட்டு பார்த்தார்களாம். வீட்டிற்கு வந்து யானை எப்படியா இருந்ததுன்னு கேட்டால் ஒருத்தன் சொன்னான் யானை முறம் போல் இருந்ததுன்னு. ஏன்னா அவன் காதை மட்டும் தொட்டு பார்த்துருக்கான். அட போடா, யானை எங்கடா முறம் மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தன் சொன்னான் யானை பெரிய பைப் மாதிரி இருந்துச்சுன்னு. அதை வந்து தொட்டு பார்த்தது என்னென்னா யானையினுடைய தும்பிக்கையை தொட்டு பார்த்து சொன்னவன். இல்லைடா, யானை பாரு, நம்ம வீட்டிலலாம் பெரிய பெரிய தூண் இருக்கும்ல, அது தூண் போல் இருந்தது. நானும் ஒருத்தன் யானை வந்து யானையினுடைய கால்களை மட்டும் தொட்டு பார்த்துருக்குறான். ஆக மொத்தம் யானையினுடைய முழு உருவத்தை கண்ணில்லாதவர்கள் எப்படி வர்ணிக்க இயலாதோ அதுபோல நீலகிரி என்ற இந்த அருமையான சிற்பத்தை வடிக்கவோ அதை பற்றி சுற்றுச்சூழல் அழிந்து விட்டது என்று சொல்வதற்கோ இந்த கண்ணில்லாத 3 பேர். ஆனால் அந்த அம்மாவை நான் பாராட்டுறேன். அவங்க 2 பேருக்கு தான் கண்ணு தெரியல, கண்ணாடி போடலை.
கண்ணாடி போட்டுமா உங்களுக்கு இந்த நீலகிரியுடைய அழகு தெரியல? பாருங்கம்மா பாருங்க, என் அருமை மாணவ செல்வங்களை பாருங்க. இதே போகிற போக்கில் எதையாவது சொல்லி போகிற போக்கில் எதையாவது சொல்லிவிட்டு போகிறது. நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம்? இப்போ இது நடந்தது பார்த்தா 2 பேர் பாட்டு பாடினாங்க. நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடலன்னா அது பாட்டு மன்றம் மாதிரி கொண்டு போகலான்னா, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று தெரிந்தால் நன்மை உனக்கு. அப்படிப்பட்ட நாடு இந்த நீலகிரி. இந்த நீலகிரிக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு மலை நாடு என்று தான் பெயர். இப்படிப்பட்ட நாட்டில் பிறந்துவிட்டு நாம் வந்து இந்நேரத்தில் தங்கே சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு நாடா? நீலகிரி மரத்தை வெட்டினாங்க. வெட்டினது யாருன்னு கேளுங்க. சிவப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அது யாருங்க அந்த சிவப்பு சட்டை? தனியாக தெரியணும்னு அவர் தான். முக்கால்வாசி வெட்டி இப்போ மிச்சத்தை என்னங்கிறாரு, யாரோ அழிச்சு விட்டாங்கங்கிறாரு. யாரோ என்ன வேலை செய்கிறது? அந்த யாரோ நாம் தான். மரத்தெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டு என்ன மாதிரி மொட்டை தலையாக ஆக்கிவிட்டு இயற்கை மேலே பழிய போடுறதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த நேரத்தில் இந்த பட்டிமன்றம் யாருக்காக? யாருக்காக? இது யாருக்காக? இந்த பட்டிமன்றம் இங்கே யாருக்காக? இங்கே இருக்கக்கூடிய 50 பேர்களுக்கு மட்டுமா? இல்லை. இதோ ஒளிப்பதிவு செய்து இதை தயவு செய்து ஒரு 50லேருந்து ஒரு 100 பேர்களுக்காவது இதை எடுத்து செல்ல வேண்டும். இல்லைங்க, அதெல்லாம் 1000 பேர் பார்க்குறதுக்கு காத்திருக்காங்க. டிவியில் வரும் என்று நம்ம கோபாலன் சொன்னதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கடைசி பேச்சாளர் என்பவன் வந்து மிக மன தைரியத்தோடு நிற்க வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் வெறும் சேர் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறேன். சேரில் சிறந்த அறிவான தலைகளும் அங்கே இருக்கின்றது. என்னையும் அப்படி சொல்லிட்டீங்க, அரங்கு நிறைஞ்சு இருக்காங்க. அதனால் அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள். எப்படி? அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களுடன் இந்த பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நீலகிரியினுடைய அடையாளமாக இருப்பது காய்கறி விலையை பற்றியெல்லாம் சொன்னார். இன்றைக்கு காய்கறியின் விலை தங்கத்தை போல் இருக்கிறது. நீலகிரி காரட்டுக்கு விலை வந்து 100 ரூபாய் தொழக்கூடியதாக இருக்கிறது. நீலகிரியில் விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இன்றைக்கி வந்து மதிப்பு கூட்டல் மூலமாக மதிப்பு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்த இடத்துக்கு போனாலும் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டால் நீலகிரின்னு சொல்லி பாருங்கள். அங்கே ஒரு புன்னகையோடு ஒரு முகம் வந்து உங்களை வரவேற்க காத்திருக்கும். குறிஞ்சிப்பூ மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்க குறிஞ்சிப்பூ காணான்னு சொன்னாங்க. இருட்டில் தேடினா என்ன தெரியும்? பகலில் போய் தேடுங்கம்மா. குறிஞ்சிப்பூ போல எல்லா முகமும் குறிஞ்சிப்பூ போல மலர்ந்து கிடக்கிறது இந்த நீலகிரி மலையில். அதுபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே 2வது உயரமான மலை வந்து தொட்டபெட்டா சிகரம். அதற்போல் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றி தெரியாதவங்க இருக்காங்க. இந்தா இருக்குது கோத்தகிரி நேரு பூங்கா. எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. ஆக இயற்கையை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை நாம் சுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு நாம் இருக்க கற்றுக்கொண்டோமானால், ஒரு மந்திரி கேட்டாராம், மன்னர் கேட்டாராம், மாதம் மும்மாரி பொழிகிறதா மந்திரி? ஆமாம் மன்னா. இன்று மழை பெய்ததா? ஆமாம் மன்னா. நாடெல்லாம் நலந்தானே? ஆமாம் மன்னா என்று சொன்னாராம். அப்படின்னு கேட்டு அவர் தூங்கிடுவார். அதை கேட்டு மன்னன் தூங்கிவிட்டான். மந்திரி இந்த உலகத்தை சுற்றி பார்த்து உண்மையான தகவலை சொல்லணும். அதுபோல் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துபவர்களுடைய கைகளில் தான் இந்த நீலகிரியானது அமைந்திருக்கிறது. இந்த நீலகிரி வந்து சீர்படுவதும் சீர் இல்லாமல் செல்வதும் ஒரு முனிவர் கையில் ஒரு குறும்புக்கார வாலிபன் போய் கேட்டானா. இன்றைக்கி இவர் என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுறாரு. நாம் 2 பேர் இன்றைக்கி அவருக்கு டெஸ்ட்டு வைப்போம். கையில் ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போனால் இதை கொண்டு போவோம். அவர்கிட்ட கையில் என்ன இருக்குதுன்னு கேட்போம். அவர் மட்டும் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னார்னா கழுத்தை திருப்பிடுவோம், இறந்ததாக சொல்லிடலாம். இல்லை நீ கொண்டு வந்த பொருள் வந்து உயிரோடு இருக்குது இல்லைன்னு சொன்னார்னா அதை எடுத்து வெளியே விட்டுடலாம் என்று சொன்னாராம். அப்போது அந்த முனிவரிடம் போய் அந்த கோழி குஞ்சை வந்து அவர்கள் மறைத்து வைத்து கேட்டார்களாம். என்னென்னு கேட்டால், நாங்கள் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கோம், இது உயிரோடு இருக்கா இல்லையான்னு. அதற்கு அந்த முனிவர் சொன்னாராம், நீ கொண்டு வந்த பொருள் உயிரோடு இருக்கிறதும்
இல்லாமல் போகிறது உன் கையில் தான் இருக்குது. இந்த நீலகிரியானது சீரோடும் சிறப்போடும் இருப்பது நம் கையில் தான் இருக்கிறது, அதுவும் கைத்தட்டுபவர்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறி இந்த நீலகிரி இன்றும் என்றும் சிறப்பாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். வாழ்வாங்கு வாழக்கூடிய பெருமாளுக்கே ஒருத்தர் பல்லாண்டு பாடினார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினவர் மறைந்து போய்விட்டார். அவர் பாடிய பல்லாண்டு இன்றும் இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 மண்ணாயி மணி உலகம் வாழும் வரை நீ வாழ வேண்டும் என்று கூடிய பெரியாழ்வார் கூற்று போல நீலகிரி என்றும் சீரோடும் சிறப்போடும் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, பாராண்ட மன்னர் குலம் போலே பார் சிறக்க என்றும் வளர்க என்று நீலகிரி என்றும் வாழும். இந்த கண்கள் இல்லாதவர்கள் குருட்டு கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்று கூறி நீலகிரி என்றும் சீரும் சிறப்புமோடுத்தான் இருக்கிறது என்று கூறி அரிய வாய்ப்பிருக்கும். இதே பட்டிமன்றத்தில் நமக்கும் ஒரு வாய்ப்பை தந்து ஏதோ 4 பேருக்கு பதிலாக 50 பேரை கேட்க வைத்த நூலகத்தாருக்கும் நன்றி கூறி, நடுவர் சிறந்த நடுவரை அழைத்து வந்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பல உதாரணங்கள், யானை கதை இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் இந்த பார்வை குறைவுனால இது எல்லாம் பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுது, நீலகிரி பசுமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு பதில் சொல்ல தாமரைன்னா கொஞ்சம் சிக்கல் தான். பார்ப்போம் தாமரை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானா, துயரம் இதுதானா, தேனான வாழ்வு திசை மாறி போனால் நிம்மதி இழந்தோமா, நான் நிம்மதி இழந்தோமா. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி சதீஷ் சார் பேசிட்டு போனார். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா, சிகப்பாக இருக்கவன் பொய் பேச மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டார். சிவப்பாக இருக்கவனும் பொய் பேசுவான். பாருங்க எப்படி ஒரு பொய். அப்படித்தான் இருக்குன்னா நடுவர் அவர்களை. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கூட சீரழிகிறதான்னு கேட்டால் நீலகிரியில் சுற்றுச்சூழல் சீரழிகிறது. இப்போ சீர் பெறுகிறதுன்னு சொல்கிற இந்த மைக்கை பாருங்க, இது ஒரு பிளாஸ்டிக். நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேது, கை வச்சாலும் போய்கிட்டே இருக்கு. இதுதான் சீரழிவுக்கு முதல் காரணமாக இருக்குன்னு இதையே அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த மைக்கை எல்லாரும் இப்போ கை வச்சு பேசணும், அது பாட்டில் போயிட்டு இருக்கு. இதையே நம்ம கட்டுப்படுத்த முடியல, மரம் வெட்டுறதை கட்டுப்படுத்துறாங்கிறான். அதை கட்டுப்படுத்தினோம்னா மற்றவங்களுக்கு கேட்காதையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களை, பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கை சிவகங்கையில் திருப்புவனங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயில் மாடு இறந்து போயிடுச்சு. அந்த மாடு வந்து டாக்டர்லாம் பரிசோதனை பார்க்கணும் போது 10 கிலோ இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் பை உள்ள இருந்திருக்கு. இது செய்தியில் வந்தது. இன்றைக்கு பல தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதுமலையில் ஒரு யானை இறந்து போயிடுச்சு. அந்த யானையை யாரோ விஷம் வச்சு கொண்டுட்டாங்களா, இல்லை கரண்ட்டில் அடிபட்டு செத்து போச்சா அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்காக அதோட வயிறை கிழிச்சா 7 கிலோ நெகிழி பை அது வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கு இதை வனத்துறை சொல்லுது, ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பிடல, புல்லு தான் பிளாஸ்டிக் ஆயிடுச்சுன்னு. இந்த சீரழியாமல் இருக்குதுன்னு நாங்கள் சொன்னால் சீரழியலை அப்படின்னு சொல்ற இந்த குரூப் சொல்லுது. இது போச்சுன்னு சொன்னா கண்ணு தெரியலையேங்கறாங்க, கண்ணு தெரியலன்னு சொல்றாங்களே. இதுதான் இப்படி இருக்குன்னா நடுவர் அவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுற்றுச்சூழலை இன்னைக்கு பாதிக்கிறது இந்த பிளாஸ்டிக் தான். மனுஷனை மட்டும் இல்லை, மிருகத்தையும் பாதிக்குது, இங்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்குது. ஆனால் இதெல்லாம் சொன்னோம்னா இந்த ஆத்தையும் இந்த கால்வாயும் ஆக்கிரமிக்கு செஞ்ச அந்த 3 பேரும் இன்னைக்கு சொல்றாங்க நீலகிரியில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுதுன்னு. தோரத்தில் வீட்டை கட்டி விட்டு இருக்குன்னு சொல்றது. நடுவர் அவர்களை, நாங்கள் வந்து 72 நாங்கள் இங்கே வரும்போது, நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வரும்போது டானிங்டனில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆத்த காணாம. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காம்பாய் கடையில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆறு காவாயாகி அது சின்னதாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் 3 பேரும் வீடு கட்டி ஆக்கிரம் பண்ண குரூப் தான் இந்த 3 பேரும்.
சொன்னாலும் இவங்க வந்து இன்னைக்கு பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களா. வேற சொகுசு விடுதி வேற கட்டி வச்சுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சதீஷர் ஒரு வாத்தியார் 1,18,000 சம்பளம் வாங்குறாரு. 3 அடுக்குல வீடு ஜூனரியில வந்துட்டாங்க. நல்லா அந்த பீனா டீச்சர் மேட்டுப்பாளையத்துல வீடு, இங்க 2 வீடு, இது 3 அடுக்குல, அது 1 அடுக்குல. அப்புறம் சொன்னாரு சதீஷ் சார், நீலகிரியில் இருக்கிறது தான் ரொம்ப சொகுசா இருக்கும், நீங்க பெருமையை சொல்லி பாருங்கன்னு. மேட்டுப்பாளையத்தில் போய் நில்லுங்க, நீங்க அந்த கொசு பூரா உங்களை தான் சுத்தம், மேட்டுப்பாளையக்காரனை எவனையும் சுத்தாது. நீங்க வேணா பாருங்க, யாரை கடிக்கும்னா நீலகிரில இருந்து போறவனை தான் கடிக்கும். ஆமா, இங்க சுத்தமான ரத்தமா இருக்குமோ? சுத்தமான ரத்தம் இருக்குது. ஆனா இவனெல்லாம் வட்டம் போடுறது இந்த கொசு. அப்படிதான் இருக்காங்க நடுவர் அவர்களை. அதுதான் அப்படி இருக்குதுன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் இருக்கா இல்லையா? நல்லா இருந்தா எதுக்கு தடுப்பு நாள்? நல்லா இருந்தா எதுக்கு தடுப்பு நாள்? அக்டோபர் 5ஆம் தேதி. நான் கேட்கிறேன், நீங்க தான் சீரழிவு, அப்புறம் அதுக்கு நாள் கொண்டாடுறீங்க என்னத்துக்கு? தேவையில்லையே, விட்டுலாமே. அக்டோபர் அமைச்சு கொண்டாடாதீங்க. நீலகிரி சீரா இருக்கு, சிறப்பா இருக்கு, தேனும் பாலும் ஓடுது. ஏன் இ பாஸ் எது கொடுக்குறிய? இதெல்லாம் சொன்னா நடுவர்களே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பீனா டீச்சர் உள்ள இருந்து மேட்டுப்பாளையத்தில் பஸ்ல ஏறும்போது ஓடி வந்து பூ வாங்குறதுக்கு நீட்டுது. பிளாஸ்டிக் பையோட வாங்கி வச்சு கோத்தகிரியில் கொண்டாந்து அந்த கவரே வீசுறாங்க. எப்படி இருக்கு நடுவர் அவர்களா? எங்கேயும் தப்பிக்க முடியாது. அந்த டிரைவர் சொல்றாரு, நான் காலையில் அந்த பஸ்ல தான் வந்தேன், வரும்போது நான் கேட்டேன் யார் யார் பேசுறீங்கன்னாங்க. அந்த செகப்பா ஒரு டீச்சர் வர்றாங்கல்ல மேட்டுப்பாளையம். ஆமாங்க வீணா டீச்சரு, எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேர்பட்டாவில். ஏங்க அந்த டீச்சரே பிளாஸ்டிக்கில் தாங்க பூ வாங்கிட்டு வருதுன்னு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நடுவர் அவர்களா. இப்படி இருக்கு. இன்னும் ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா பொக்காபுரம் மாரியம்மான்றார். அங்க போய் பாருங்க மரம் இருக்கான்னு, மரம் இருக்குதான்னு போய் பாருங்க. போன கலெக்டர் 1 லட்சம் மரம் நட்டாரு, அதுக்கு முன்ன இருந்த கலெக்டர் 1 லட்சம் நட்டாரு, ஐயா 25,000 கட்டாரு. எங்க நட்டது வளர்ந்து இருக்கு, எங்க காட்டுங்க பார்க்கலாம். வாங்கய்யா, நடுறதோட சரிங்க, தண்ணி ஊத்துனாதாங்க வரும். மரத்தை நட்டதோட குடிக்கிற தண்ணி பாட்டில் 20 ரூபா. எங்க போய் தண்ணி? நீங்க மரத்தை கொண்டு வச்சீங்களா, அங்க தண்ணிய ஊத்துறதுக்கு வச்சீங்களா? எங்கய்யா வச்சிய? வச்சான்னு சொல்லுங்க. மரத்தை நட்டங்க, பக்கத்துல தண்ணிய வச்சாங்க. குழந்தைய நீ பெத்தியனா எப்படி பால் கொடுக்கணும் தாய்க்கு தோணுதோ அந்த மாதிரி மரத்தை வச்சா தண்ணி ஊத்தன்னு வைக்கணும்ல. வைக்கலையே, நீங்க ஊத்தலையே நடுவர் அவர்களே. அப்ப நீங்க பாத்துக்கணும், மரம் நட்டீங்க, தண்ணி வைக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் மரி கவுன்சிலிங் படி ஒரு வருஷத்துல 1 லட்சம் பறவைகளும் திமிங்கலங்களும் ஆமைகளும் இறக்குது பிளாஸ்டிக்னால அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வறிக்கை சொல்லுது, நான் சொல்ல. ஆனா இவங்க சொல்றாங்க 1 லட்சம் பறவையும் திமிங்கலமும் இங்க இருக்கக்கூடிய ஆமைகளும் வாழுதுன்னு சொல்றாங்களே. அப்ப அது பொய்யா நடுவர் அவர்களே? இங்கேயே சிட்டுக்குருவியை காணுமையா? சிட்டுக்குருவி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கேளுங்க, அவங்க கிட்ட. சிட்டுக்குருவி இல்ல, செல்போன் கதிர்வீச்சால எல்லாம் செத்து போச்சுங்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க அதெல்லாம் அப்படி சாகல, எல்லாம் இருக்குன்னு. நீங்க தான் 3 மாடி எல்லாம் முன்னையெல்லாம் ஓட்டு வீடு இருக்கும், அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்ல அந்த ஓட்டையில அதெல்லாம் கூடு கட்டி வாழும். நீங்க 3 அடுக்கு வீடை கட்டிவிட்டு குருவி வந்தா விரட்டி விட்டுறது. அது முட்டையிட இடம் இல்லை, கதிர்வீச்சால செத்து போச்சுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா நடுவர் அவர்களே? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நடுவர் அவர்களை சொல்லி முடிக்கிறேன் நான். ஒரே விஷயம், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த இடத்த போய் பார்க்குறோம். அந்த காலத்திலே கழிவறை கட்டி வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கு, இன்னைக்கு ஆய்வறிக்கை சொல்லுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்க குரூப்பும் கடையில் மதுவை வாங்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு பாட்டிலையோ குடிச்சிட்டு எங்கே போடுறானா, தேயிலை தோட்டத்திலையும் செடியிலையும் வீசிடுறான். அருமை அருமை. அப்படித்தான் இது போய் காலில் நம்ம காலில் குத்துது, மிருகங்காலில் குத்துதுன்னு வேலை பண்ணுற நீங்கள் எங்கள் அக்கா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தேயிலை காட்டில் குத்துது, அது உங்களுக்கு வருத்தமா தெரியலையா? கொஞ்சமாவது கழுவப்படுறியா ஐயா? நடுவர் அவர்களே, இதை பண்ணாலும் பரவாயில்ல, இதை குடிச்சிட்டு
எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுறான். அதெல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எவனோ நம்ம நண்பர்களோ நம்ம அண்ணனோ தம்பியோ ஆய்வு செய்யும் போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் குடிகாரனா இருந்திருக்கானா தமிழன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? கட்டாயம் சொல்லுவாங்க. இந்த ஒரு நிலையை மாற்ற வேண்டும் நடுவர் அவர்களே. எனவே இன்றைக்கு நீலகிரியில் சுற்றுச்சூழல் சீரழிந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, அருமையான குரல் வளம், அருமையான விஷயங்களை எடுத்து வச்சு போயிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக நிறைவு செஞ்சார் தாமரை செல்வன். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சொல்லி வச்சார். இப்போ சீர் பெறுகிறது அப்படின்னு பேசுகிற அணியில் வந்து நீலகிரியில் வரையாடுகள் சிறப்பாக இருக்குது, மிருகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, காடுகள்லாம் மிக செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் நல்லா தானங்க இருக்குது, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இது ஏன் போய் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு டீச்சரு எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி அவர் பேசும்போது சொன்னார், இந்த யானையை தொட்டுவிட்டு கால் மாதிரி தான் யானை இருக்குது, தூண் மாதிரி இருக்குது, சொலகு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல போல இருக்குது. அவ்வளவு பசுமையான காடுகள் பார்க்குற பக்கெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. கோயம்புத்தூரில் அந்த ட்ரெயின் வரும்போது அதில் தூங்காமல் வேடிக்கை பார்த்துருவாங்கய்யா, அப்போ தானே இந்த நீலகிரியுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக சிவா அவர் பொக்காபுரம் மாரியம்மாவை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. அந்த முதுமலை காடெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது, அங்கே யானைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அது இருந்து வாழுது அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் நல்லா தானே இருக்குது. இப்போ நெகிழி பிளாஸ்டிக் மேலே வர்றதில்ல, எல்லாம் மேட்டுப்பாளையத்திலே வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக இந்த அணி பேசியிருக்கிறாங்க. எதிரணி என்ன சொல்லுதுன்னா, எங்கே நல்லா இருக்குது, பெரிய ஆறு ஓடிச்சு. நான் இந்த நீலகிரிக்கு வரையில் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு, இப்போ அது ஓடையாக போச்சு. ஆதரவாக பேசுகிறவங்கெல்லாம் அதை ஆக்கிரமித்து வீட்டை கட்டி விட்டாங்க, லாட்ஜை கட்டி விட்டாங்கன்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டியை வச்சுருக்கிறார். அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்துலேருந்து நெகிழிப்பைகளை வாங்குறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாம் எப்போவுமே வந்து ஒரு சின்ன தவறு செய்கிறவங்கள நாம் வந்து பிடிச்சி மாட்டி 500 ரூபா ஃபைனை போட்டுருவோம். ஆனால் அந்த தயாரிக்கிற நிறுவனத்தை விட்டுருவோம். சின்ன சின்ன பிளாஸ்டிக் பையில் வியாபாரம் பண்ணுறவங்கள விட்டுருவோம். பெரிய கம்பெனிகள் வந்துச்சுன்னா கோல்டு வின்னர் அந்த மாதிரி பெரிய நெகிழி பைகளில் பல்லாயிரக்கணக்கான பாக்கெட்டுகள் இங்கே வந்து சேருது, எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேருது. என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு போகிற நெகிழி பையை என்ன பண்ணுவாங்க, அடுப்பில் போட்டு எரிச்சா சீதோஷ நிலை கெட்டு போயிடும். வாங்காமல் இருக்கணும்னா நம்ம பையை எடுத்துகிட்டு போகணும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு குப்பியை எடுத்துகிட்டு போய் எண்டை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, போனோன்னே ஒரு பாக்கெட் கோல்டு வின்னர் கொடுங்க, பாக்கெட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்குகிறோம். இதையெல்லாம் கொண்டு போய் தீயில் போட்டு எரிக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் செய்கிற தவறு அப்படின்னு இந்த தரப்பில் அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலுமான இந்த 3 பேருமே வந்து நீலகிரி சீர்கட்டுத்தான் கிடக்கு அப்படிங்கிறத திருத்தமாக வச்சுருக்கிறாங்க. எதிரணி இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்காங்க. இப்போ நம்ம ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நீலகிரி பழைய ஆள்களுக்கெல்லாம் தெரியும் நீலகிரி மாவட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. பசுமை காடுகள் நிறைந்து அந்த காலத்தில் பெய்ய வேண்டிய மழை காலத்தோடு பெய்யும், பனி பெய்கிற காலத்தில் பனி பெய்யும், வெயில் அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கும். அப்படி வருகிற போது தான் இந்த மலை மாவட்டங்கள் குறிஞ்சி நிறம் மிகச் சிறப்போடு பசுமை காத்து நிற்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, மழை பெய்ய வேண்டிய காலங்களில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய காலங்களில் மழையும் பனியும் கடுமையாக இருக்குது. வட இந்தியாவிலலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க டெல்லியில் இன்றைக்கி மூச்சே விட முடியல, அப்படி ஒரு சீதோஷ நிலை கெட்டு கிடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சுவாசத்துக்கான வாயுவை சிலிண்டரை முதுகில் போட்டுக்கிட்டு சுவாசப்பைக்கு போகணும், சுவாசிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். சொன்னார் தாமரை செல்வன், அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இடத்த வாங்குறாங்க, என்னென்னு கேட்டால் அங்கே மூச்சு விட்டு வாழ முடியலை, அதனால் நாங்கள்லாம் இடம்பெயர்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஒரு 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் மிகப்பெரிய இட நெருக்கடி வரும். ஏன் அப்படின்னா சமவெளி பகுதிகளில் வாழ்வதற்கான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, வெப்பம் அதிகரித்து கிடக்கு.
110 டிகிரியில் தூங்க முடியுமா வெயில் சூட்டில்? முடியாது. சில நேரங்களில் காலையில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் அப்படியே அல்லாடி நீங்கள் அது கலையாது, அந்த நேரத்துக்குள்ளே கலைந்து போவதில்லை. மேகவெடிப்பு மழை ஒரே இடத்துல கொட்டி தீர்த்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து கொண்டு போய் கடலில் சேர்த்துருது. இப்போ தான் நம்ம அறிவிச்சிருக்கிறோம், நீலகிரி மாவட்டம் தெற்காசியாவிலேயே இதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் அப்படின்னு அறிவித்து இந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பணத்தை ஒதுக்கி செய்கிறாங்க. குறிப்பாக இது முதுமலை பகுதி, முத்தங்கா சரணாலயம், இந்த பக்கம் கேரளாவில் இருக்கிற முத்தங்கா சரணாலயம், பந்திப்பூர், கூடலூர், முதுமலை, இந்த ரேஷியோவிலேருந்து போகிற சுத்தமான காற்று தான் ஜப்பானுடைய மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும் சுவாசத்தையும் கொடுக்கறதாக இப்போ எல்லா ஆய்வறிக்கையும் செய்கின்றன. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் காடுகளை வளர்க்கணும், பசுமையை மறுபடியும் உண்டாக்கணும், இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் வாழ முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா, பழைய காலத்தில் இருந்த சீதோஷ நிலை இருக்கான்னா இல்லை. கோத்தகிரியில் வீட்டில் ஃபேனை போட்டு தூங்குற ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போது சீதோஷ நிலை மாறி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம நெகிழி குப்பைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கொண்டு போட்டு போயிடுவோம். ஒரே ஒரு குப்பை தானே, ஒரே ஒரு பை தானே, ஒரே ஒரு பாட்டில் தானே அப்படின்னு காட்டு மேட்டில் எரிஞ்சிட்டு போயிடுவோம். மிகப்பெரிய மழை பெய்கிற போது இதையெல்லாம் அரித்து கொண்டு போய் கடலிலே சேர்த்து விடும். கடலிலே சேர்க்கிற போது இந்த நெகிழி குப்பைகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற உயிரினங்கள் சாப்பிட்டு அதுகளும் உயிரை நீர்த்து அந்த சூழலும் கெட்டு கிடக்கு. அது மட்டும் இல்லை, அது தன்னைத்தானே சுத்திகரிக்கிற போது மிகப்பெரிய மழையும் புயலும் உருவாகி 1000-2000 சதுர மைல்களில் அந்த புயல் உண்டாகி அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து தரையில் போட்டுரும். நாம் வாழ்கிற இடம் திருப்பி கொண்டாந்து நாம் எப்படி கடல் காமிச்சோமோ அதே மாதிரி அதுவும் திருப்பி கொண்டாந்து இங்கே போட்டு போயிடும். நாம் உபயோகிக்கிறோமே யூஸ் அண்ட் த்ரோ கப், அதில் மைக்ரோ அளவுக்கு விஷம் இருக்குது. அந்த விஷங்கள்லாம் சேர்ந்து இந்த சுற்றுச்சூழலை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இதே சூழ்நிலை நீடித்தால் இங்கே மிருகங்கள், பறவைகள் எதுவுமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ அவர் சொன்னார், சிட்டுக்குருவிகளை காணோம், மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இல்லாமல் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன காரணம்? காடுகளை எல்லாம் அழித்து விட்டோம். மிகப்பெரிய மரக்கொள்ளையர்கள் காடுகளை அழித்து செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வேறொரு நாட்டிலே போய் வாழ்கிற அளவுக்கு அவர்களுடைய சொத்து சுகம் இருக்குது. சாதாரண ஏழைகள் எங்கே போவோம்? இங்கே தான் வாழ்ந்து ஆகணும். அதனால இந்த சூழல் இப்போ நாகரீகம் பெருக பெருக நம்மளுக்கு சில தேவைகள் இருக்குது. மலைகளை உடைத்து கற்களை எடுத்து பாதைகளை உருவாக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதையும் அளவோடு செய்ய வேண்டும். மலைகளை எல்லாம் உடைங்க அப்படின்னு சொன்னாக்க மொத்தமாக இருக்கிற மலையெல்லாம் மொட்டையடித்து தரைமட்டமாக்கி அந்த பகுதியுடைய சுற்றுச்சூழலை பாதித்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை இந்த மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே மனிதன் ஒரே ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தை நாசமாக்குற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ரஷ்யா, உக்ரைன், காசா போன்ற இஸ்ரேல் போன்ற நாடுகளில் அவங்கள் எரிகிற குண்டுகள் வெடித்து அதையெல்லாம் இந்த வானத்தையும் பூமியையும் சீர்கட்டு அனைத்து உலகத்தையும் கெடுக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த பூமி மட்டும்தான். வேறு எங்கு தேடி அலைந்தாலும் இன்னொரு கோளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக இந்த பூமியை நாம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நாம் எதுக்கு இபாஸ் கொடுக்குறோம்? நிறைய பேர் இங்கே கார் வருது, கார்பன் டை ஆக்சைடு கெட்டு போகுது. அதனால் நாம் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ச்சி குறைகிறது. இந்த காரணமாக அவர்களை கொஞ்சம் வடிகட்டி கொஞ்சம் பேர் வந்துட்டு போங்க, காரில் போங்க, பொது வாகனங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்குறதில்ல. காரணம், இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு கார் இருக்குது. நாகரிக வாழ்க்கையில் அவர்கள் காரில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பொது வாகனங்களை பயன்படுத்த தயங்குகிறார்கள். இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க விட்டால் மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதனாலே நீலகிரி மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் சீர்கட்டுத்தான் கிடக்கிறது என்று சொல்லி
இதை காப்பாற்றுவதற்கு இளைய தலைமுறை அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஆசிரியர்களும் பெருமக்களும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நீலகிரி மலையை மட்டுமல்ல இந்த உலகை காப்பதற்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருடந்தோறும் நம்முடைய வாசலிடத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சி பிளான் பண்ணும்போது எப்போ இந்த பட்டிமன்றம் அப்படி நிகழ்ச்சி வந்து தாமரைச்சலம் இருக்கிறதுனால இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவருக்கு இந்த நேரத்தில் மனமான ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அத்தோட இன்று நடந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும் அரங்கு நிறைந்த ஒரு கரவொலி எழுப்பி அவங்களெல்லாம் நான் வாழ்த்திடலாம். மிக சரியாக சொன்னாங்க. எங்களுடைய சயின்ஸ் புக்கில் நாங்கள் எதாவது சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். 4 வகையான பொல்யூஷனு. ஒன்று வந்து நிலம், நீர், காற்று, இப்போ ஒலி சேர்ந்து மாசுபாடுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வரோம். ஆனால் சீர்கெட்டிருக்கிறங்கிறது உண்மை. அது நம்ம மனித இனத்தினால தான் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கான ஒரு முயற்சி நாம் தான் முன்னெடுக்கணுங்கிறது அரசு எடுத்துகிட்டே வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அரங்கனில் எங்களுக்கு வீடு வீடாக வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கில் தனித்தனியாக கொண்டு போய் நாங்கள் லாஸ்ட்டு வீக்கு கூட இந்த பசுமை பள்ளி திட்டம்னு சொல்லிட்டு கலெக்டர் நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. அதை நம்ம ஸ்கூலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த திட்டத்தின் படி நம்ம குன்னூர் போய் பார்த்து, இந்த க்ளீன் குன்னூர்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே தனித்தனியாக இந்த பிளாஸ்டிக் தனியாகவே மற்ற பொருட்களை தனித்தனியாக பிரித்து அதெல்லாம் கீழே கொண்டு போகிறாங்க. பிளாஸ்டிக்கில் கீழே கொண்டு போய் மறுசுழற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு தான் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் வண்டியாக வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் அந்த கிராஸ் பண்ணி போகும்போது வண்டி வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது மூக்கு மூடிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு ஸ்மெல். ஸோ அத்தனைக்கும் காரணம் நம்முடைய மனித இனம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மனித இனம் தான் அதுக்கு எடுத்து ஆகணும். எவ்வளோ தான் அரசாங்கம் முயற்சி பண்ணாலும் கூட நாம் ஒரு அவேர்னஸ், நம்முடைய விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு, இந்த நீலகிரி வந்து நான் சிறப்பான ஒரு இடம். அத்தனை பேரும் பல்லாயிரக்கணக்கான நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலிருந்து கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிற இடம். இந்த இடத்த நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிற நேரத்தில் சொல்லிவிட்டு, அடுத்ததாக நினைவு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. முதலாவதாக எங்களுடைய நன்கொடையாளர் அட்டவளை திரு ஐயாசாமி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு எங்களுடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். கூடல் ஒலிந்தி பட்டிமன்றத்தின் நடுவராக வந்திருக்கிற திரு வேரு ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு எங்களுடைய தலைவர் அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு எங்களுடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக சீர்பெறுகிறது என்ற அணியில் பேசிய திருமதி KV பீனா சுதாகரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. திருமதி பீனா சுதாகரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அடுத்ததாக அந்த அணியிலேயே பேசிய திரு அகரம் சிவா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அதே போல இந்த சீர்பெறுகிறது அணியில் பேச வந்திருக்கக்கூடிய சுழிகுட அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் திரு M சதீஷ்குமார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு எங்களுடைய தலைவர்கள் வழங்குவார்கள். கோத்தகிரி நகராட்சியினுடைய தலைவர் அம்மா அவர்களையும் இணைந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய கேர்பட்டா பள்ளியினுடைய தமிழாசிரியை திருமதி கூவே பீனா சுதாகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு. அடுத்ததாக சீர்கெடுகிறது என்ற அணியிலே பேச வந்திருக்கிற திருமதி அனிஷா எங்களுடைய நூலக வாசகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. பாடலுடன் மிக சிறப்பாக பேசிய திரு தங்கேஷ் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த திரு சின்னையா தாமரைச்செல்வன் அவர்களுக்கு நினைவு பரிசு. திரு சின்னையா தாமரைச்செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நினைவு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை. அப்படியே உட்காருங்க, 2 நிமிஷம். வணக்கங்கள். வாழ்த்துவதும் வணங்குவதும் தமிழ்நாட்டின் தனிச்சிறந்த பண்பாடு என்கின்ற வகையில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நம்முடைய கோத்தகிரி நூலகத்தின் வார விழாவில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிற இந்த பட்டிமன்றத்தை
வழி நடத்தி இவ்வளவு தூரம் நாமெல்லாம் மகிழும்படி நடத்தியிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டி, இந்த பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து இவ்வளவு சிறப்பாக நடத்திய நடுவர் அவர்களையும் அன்போடு பாராட்டி, என்னமோ அப்படி போகிறாங்க வர்றாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு நினச்சா பொழந்து கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசின நம்முடைய பேச்சாளர்களை எல்லாம் அன்போடு பாராட்டிங்க. என்னுடைய ஆசிரியர்கள், அதே போல் நூலகர்கள், தம்பி அவங்க சொன்னது மாதிரி நல் நூலகர்கள், விருது பெற போகிற நல்ல ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு பாராட்டி, இவ்வளவு நேரம் அமைதி காத்திருந்து சென்றிருக்கிற குழந்தைகளையும் பாராட்டி, இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் பற்றி பேசும்போது இது அட்சய பாத்திரம் போல் நிறைய செய்திகள் இதில் இருந்து கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கலாம். அதையெல்லாம் கூட சுருக்கி கொஞ்ச நேரம் கொடுத்தா கூட அவ்வளோ அழகாக பேசினாங்க. இது பாட்டு மன்றமா பட்டிமன்றமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருவரும் பாடுறாங்க, ஒவ்வொருவரும் பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இங்கே அறிவுசார் அரங்கம், இது ரொம்ப அறிவார்ந்த சான்றோர்கள் அமர்ந்திருக்கிற அரங்கம் இது. இந்த நீலகிரியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற போர் வீரர்களாக இருந்து கொண்டிருக்கிற, சொல்லப்போனால் என்னுடைய ஆசிரியர் அவர்களெல்லாம் சோலை காப்பாளர் என்கின்ற மிகப்பெரிய பட்டத்தை சுமந்திருக்கிறவர்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய பொறுப்புகளை எல்லாம் அன்போடு பாராட்டி, இந்த நீலகிரியை பற்றி நிறைய எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய லிங்கன் சார் போன்றவர்கள், அதே போல் இன்னும் நிறைய எழுத்தாளர்களாகவே இங்கே இருக்கிறீர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அனைவரையும் பாராட்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விஜிலன்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் திரு சிவகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி லைப்ரரி எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக அவங்க செயல்பட்டுருக்காங்க. முதல்ல நம்ம இந்த கோத்தகிரி நூலகத்தோட நம்ம அம்மா அமுதா அம்மா அவங்களுக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி சிஸ்டர் அவங்களுக்கும் அந்த குழுவுக்கு மனசார நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம கூட நின்று பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த கஷ்டத்துக்கு நம்மளோட கைத்தட்டல் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கோட உற்சாகம் மறுபடியும் இன்னும் நல்லா பண்ணணுங்கிறத நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களோட கைத்தட்டல் நம்ம கேட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூடலூர்லேருந்து ஐயாவங்க பட்டிமன்றத்துக்காக வந்திருக்காங்க. அந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரியோட சுற்றுப்புற சூழல் பற்றி, அது எப்படி அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணது இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான டாப்பிக்குங்க. கண்டிப்பாக அந்த தலைப்பு எடுத்ததுக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. இதில் என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, அகரம் சிவா பிரதர் ஆப்போசிட்டில் இருப்பாருன்னு நினச்சா பார்த்தா அவர் மாறி இந்த பக்கம் நின்றுருக்காரு. ஏன்னா அடிக்கிற நியூஸ் எல்லாமே வேறு மாதிரி மாற்றி மாற்றி அடிப்பார். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது இந்த பக்கமாக அவர் உட்காந்தது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி கோத்தகிரியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெறணும், பேசணும்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களோட பேச்சுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் கூட வரல. அவ்வளோ உற்சாகமாக அருமையாக பேசியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுக்கள். ஃபர்தராக ஃப்யூச்சர் இன்னும் சிறப்பாக நீங்கள் எல்லா மேடை ஏறி நிறைய விருதுகள் வாங்கணும். உங்களோட பேச்சுனாலையும் உங்களோட கருத்துனாலையும் சமுதாயத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நூலகர்கள் அந்த குழு அத்தனை பேருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிவகிருஷ்ணன் அவர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை ஏற்க வந்திருக்கணும், கொஞ்சம் தாமதம் வந்துட்டார். இருந்தாலும் கூட அவரை வாழ்த்தி இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நினைப்பரிசை வழங்குமாறு எங்களுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அவருடைய வாழ்த்துரை கொடுத்துட்டு தலைவர்களை இந்த நினைப்பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ராஜ் சார் இப்போ மட்டும் கிடையாது, எங்களுடைய ஒரு மாத காலம் பயிற்சி முகாம் நடந்தது. எங்களுக்கு கேம்ப் ஒரு மாதம் நடந்தது. அந்த கேம்ப்லலாம் ஃபுல்லாக அவர் தான் இருந்து அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாரு. புத்தக திருவிழா 5 நாள் நடந்தது. அத்தனை ஏற்பாடுகளும் அவர் செஞ்சது. எங்களுடைய வாசல் இடத்தினுடைய உறுப்பினர் என்பதில் எங்களுக்கு மிக பெருமை. நன்றி, நன்றி. அவர் வாழ்த்துறை சுருக்கமாக வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பசுமை வாழ்த்துக்கள். நீலகிரி மாவட்டத்தை தென்னிந்தியாவினுடைய நீர் தொட்டின்னு சொல்லுவாங்க.
காவேரி ஆறில் ஒரு பங்கு தண்ணி நம்ம நீலகிரியிலிருந்து உற்பத்தி ஆகுது. இங்கே நீலகிரியில் மழை பெஞ்சு இங்கே இருக்கிற தண்ணி போனால் தான் தஞ்சாவூரில் நெல் விளையும். தஞ்சாவூரில் நெல் விளைஞ்சால் தான் நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு பொன்னி அரிசியில் சாப்பிட முடியும். ஆகவே இந்த நீலகிரி மாவட்டம் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ரொம்ப இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட் சொல்லுவாங்க. அந்த வகையில் முதல்ல மரம் நடுறோங்கிறதெல்லாம் மனிதர்களுடைய மனதில் நடணும், இந்த பசுமை எண்ணங்களை நடணுங்கிற அந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வந்து உங்கள் கூடலூரில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே வந்து நம்ம கோத்தகிரி மக்களிடையே மனதிலே பசுமை நாற்றுகளை நட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோத்தகிரி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அரிமா ஜெயமாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பட்டிமன்றத்தினுடைய தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அடவெளி திரு ஐயாசாமி மற்றும் எங்களுடைய திரு ராஜு சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாழ்த்துறை வழங்கிய ரொட்டேரியன் KB சங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜிலன்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் சிவகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கூடலூர்ந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வந்திருந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு வேலு ராஜேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சீர் பெறுகிறது என்ற அணியிலே பேசிய திருமதி KV பீனா சுதாகரன், திரு அகரம் சிவா, திரு M சதீஷ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சீர் கெடுகிறது என்ற அணியிலே பேசிய திருமதி அனுஷா, திரு தங்கேஷ், திரு சின்னையா தாமரைச்செல்வன் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுடைய கிளை நூலகத்தினுடைய தலைவர் MGF K கோபால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. துணைத் தலைவர் திருமதி மகாலட்சுமி பாபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதேபோல் நூலகர் திருமதி அமுதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கிளை நூலகத்தினுடைய வாசகத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இருபால் நூலகர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இருபால் மாணவர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய நூலக அவர்கள் ஒரு பகுதியாக நடைபெற்ற நீலகிரியின் சுற்றுச்சூழல் சீர் பெறுகிறதா சீர் கெடுகிறதா என்ற பட்டிமன்ற நிகழ்ச்சி இத்துடன் ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.